உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ விளைவி வாசிப்பு திட்டத்தின் 323ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம 42ஆம் நாளினுடைய கவுண்ட் டவுனில் போயிட்டுருக்கோம். அன்பர்களே, இன்றைக்கி நம்ம திருத்தூதர் பணியை ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? அதில் 2ஆம் அதிகாரம் மட்டும் வாசிப்போம். ரோமையரில் இன்றைக்கி 2ஆம் அதிகாரமும் 3ஆம் அதிகாரமும் 2 அதிகாரங்கள் வாசிப்போம். நீதிமொழிகள் 26 இன்றைக்கி 27 மற்றும் 28வது வசனத்தை வாசித்து இன்றைக்கி அந்த அதிகாரத்தை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். முதல்ல இன்றைக்கி திருத்துதல் பணிகள் 2ஆம் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். பெந்தகோஸ்து அனுபவம். முதல்ல இதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது திருத்தூதர்களின் பணி அல்ல, இது ஆவியானவருடைய பணி. ஏன்னா இதில் வெறும் பாதி புனித பேதருடைய பணி, இன்னொன்று புனித பவுலுடைய மீதி பாதி நம்ம அவருடைய பணிகளை வாசிக்க போகிறோம். ஸோ இது ஏதோ 2 அப்போஸ்தலர்கள் இல்லை, அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் எப்படி ஆவியானவர் வழி நடத்தினார், அவங்கள பலப்படுத்தினார், அவங்கள வழியாக வல்ல செயல்களை செய்தார் அப்படின்றத இந்த 2 பேர்களை நம்ம ஒரு மாதிரியாக வைத்து கடவுள் நமக்கு புனித லூக்கா வழியாக நமக்கு ஒரு 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 சின்ன ஒரு சாம்பிள் கொடுக்குறாரு, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி அந்த பெந்தகோஸ்து அனுபவம் ஆண்டவர் யோவேலில் ப்ராமிஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா? அந்த புதிய உடன்படிக்கையின் காலத்தில் அந்த நாட்களில் எல்லார் மேலும் ஆவியை ஊற்றுவேன், எல்லோரும் இறைவாக்கு உரைப்பாங்க, எல்லோரும் கனவுகளை காணுவாங்க, காட்சிகளை காணுவாங்க, சின்னவங்க பெரியவங்க, அடிமைகளாக இருக்கவங்க, சுதந்திரமாக இருக்கிறவர்கள், ஆண்கள் பெண்கள் எல்லார் மேலேயும் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறது இன்றைக்கி நடக்க போதான். இப்போ பாருங்கள், பழைய ஏற்பாடு நம்ம வாசித்த அந்த இறைவாக்குகள்லாம் இப்போ நிறைவேறுது ஆண்டவருடைய வாழ்வில், அவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்புக்கு அப்புறம். இது முன்னாடியே ஒருத்தவங்களுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக நடந்துச்சு. இதே தூய ஆவி அவங்க மேலே வந்துச்சு, உன்னத கடவுளின் வல்லமை அவங்க மேலே நிலையிட்டது, அது தேவமாதாவுக்கு. இன்றைக்கி இன்னொரு எவிடன்ஸும் பார்ப்போம். நண்பர்களே, நிறைய பேர் பிரிந்து போன சகோதரர்கள் கேட்பாங்க, ஏங்க நீங்கள் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் ஜெபமாலை சொல்கிறீங்க, அங்கே அமெரிக்காவிலேருந்து சொல்கிறாங்க, இங்கே இத்தாலியிலேருந்து சொல்கிறாங்க, ஃப்ரான்ஸ்லேருந்து சொல்கிறாங்க, எல்லோரும் ஒவ்வொரு மொழியில் மில்லியன் கணக்கான பேர், பில்லியன் கணக்கான பேர் சொல்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க அவங்கவுங்க மொழியில். இத்தனை பேர் ஜெபிக்கிறதையும் இத்தனை மொழியிலையும் விண்ணகத்தில் இருக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம் மாதா, அவங்க எப்படி கேட்க முடியும்? அவங்களுக்கு எப்படி இத்தனை மொழிகள் புரியும்? அவங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷங்க தானே. கடவுளுக்கு எல்லாமே புரியும், மாதாவுக்கு எப்படி புரியும்? புனிதர்களுக்கு எப்படி புரியும்? அந்த கேள்விக்கான பதிலை இன்றைக்கி நம்ம பார்ப்போம் அன்பர்களே. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம புனித பேதுருவினுடைய அந்த முதல் பிரசங்கம், ஒரே நேரத்தில் 3000 பேரை மனமாற்றிய அந்த பிரசங்கம் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். பெந்தகோஸ்து அனுபவத்துக்கு அப்புறம் திரும்பவும் பாருங்கள், புனித பேதுரு எழுந்துச்சு பிரசங்கம் வைப்பார். அதே மாதிரியே ஒன்று புனித பவுலும் வைப்பார். நம்ம ஏற்கனவே பார்த்துட்ருக்கோம், புனித பவுலுடைய வாழ்க்கையும் புனித பேதுருடைய பணியும் புனித பவுலுடைய பணிகளும் ஒன்றுக்கு அப்படியே தொடர்பில் இருக்கும். இவர் என்ன பண்ணுறாரோ அதே தான் எக்ஸாக்டாக அவரும் பண்ணிக்கிட்டே வருவார். அது மட்டும் இல்லை நண்பர்களே, இன்றைக்கி புனித பேதுரு நிறைய பழைய ஏற்பாட்டினுடைய தாவீதினுடைய இறைவாக்குகளை மெஸ்ஸியாவுக்குரிய இறைவாக்காக அவர் அதை மேற்கோள் காட்டி இன்றைக்கி அவருடைய பிரசங்கத்தில் பேசுவார். உதாரணத்துக்கு, என்னுடைய ஆன்மாவை படுகொலியில் அவர் விடமாட்டார், அழிவுக்கு விடமாட்டார். என் ஆண்டவரை பார்த்து என் வலதுபுறத்தில் அமரும், உன்னுடைய பாதப்படிகளில் எதிரிகளை நான் போடுற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த முக்கியமான வசனங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி அவர் மேற்கோள் காட்டுவார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி திருத்தூதர் பணியில் குழந்தைங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு எங்கே போட்டிருக்கு? ஆண்டவர் பெருசாகி தானே ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. எல்லா அப்போஸ்தலர்களும் பெருசானதுக்கப்புறம் தானே ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அவங்க ஆண்டவர் விசுவசித்து ஏற்றுக்கிட்டா தானே வரும். நீங்கள் எப்படி குழந்தைங்களுக்கு நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கலாம்? அது பைபிளே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை பைபிளில் இருக்குது அப்படின்றதுக்கு இன்றைக்கி ஆதாரம் உண்டு. அது மட்டும் இல்லை அந்தர்களே, ஆதி திருச்சபையில் திருப்பலி இருந்தது, நற்கர்ணி வழிபாடு இருந்தது. திருப்பலிக்கான அப்பம் பிடுதல், அதற்கான எவிடன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லை, நீங்கள் மாதாகிட்டலாம் எதுக்கு பற்றி வச்சுட்ருக்கீங்க? ஆண்டவர் தானே நமக்காக உயிரை விட்டு இறந்து நமக்காக மீட்டார். அவர்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசாமல் எதுக்கு நீங்கள் மாதா கூட பக்தி வச்சுருக்கீங்க? புனிதர்கள்கிட்ட பக்தி டிவோஷன்ஸ் ஏன் வச்சுருக்கீங்க? வைக்கணும் அப்படின்றதுக்கு இன்றைக்கி பைபிளில் நம்ம அதிகாரம் பார்ப்போம் நண்பர்களே. அதுக்கான ஆதாரங்களை பார்ப்போம். அது மட்டும் இல்லை, டோட்டல் கான்சக்ரேஷன், முழுமையாக அர்ப்பணிக்கும் போது என்ன நடக்குது? நம்ம 33 நாள் முழு அர்ப்பணம் செய்யும்போது என்ன பண்ணுறோம்? மாதாவுக்கு
ஆண்டவருக்கு மாதா வழியாக என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய உடைமைகள், நம்ம உயிர் முதல் கொண்டு நம்ம மாதாவுக்கு கொடுக்குறோம். நம்ம ஆன்மா, உடல் எல்லாத்தையும். அப்படி பண்ணலாமா? கடவுளுக்கு தானே கொடுக்கணும், நம்ம மாதாவுக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அதுக்கு நம்ம ஏற்கனவே லூக்கா நட்சத்திரத்தில் பார்த்தோம், ஆண்டவரே தன்னை மாதாவுடைய உதிரத்தில் அடிமையாக கொடுத்தாரு. என்ன வேணால் மாதா குழந்தைய இயேசுவை பண்ணியிருக்கலாம். அப்போ அவர் அவ்வளோ நம்பி மாதா கிட்ட கொடுத்தாருன்னா நம்ம ஏன் அவரை மாதிரியே அவர் அடிச்சவடுகளை பின்பற்றி மாதா கிட்ட கொடுக்கூடாது? என்னையும் உங்கள் மகன் மாதிரி என்னை வளர்த்துங்கம்மான்னு சொல்லி ஏன் சொல்லக்கூடாது? அதே போல் மாதாக்கு புனி சூசை தந்தைக்கும் ஆண்டவர் இயேசு ஞானமாகிய கடவுளின் வல்லமை ஆகிய மூவர் இறைவனுடைய 2வது நபராகிய ஆண்டவர் இயேசு கீழ்ப்படிந்து நடந்தார்னு நம்ம லூக்கா நட்சத்திரத்தில் வாசித்தோம். அதே லூக்கா இன்னைக்கு திருத்துதர் பணியில் இன்னும் பல ஒரு சில வசனங்கள் வழியாக நமக்கு ஆதாரத்தை தரப்போகிறாரு. நம்ம மாதாவுக்கு முழுமையாக நம்ம அர்ப்பணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் பார்ப்போம் வந்து. நம்ம டெய்லி மாஸுக்கு, நம்ம அன்றாட திருப்பலிக்கு, தினமும் திருப்பலிக்கு போகணும் அப்படின்றதுக்கும், இன்றைக்கி ஆதி திருச்சபையில் அப்படி தான் இருந்தாங்கன்றதுக்கும் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், ஒரு முன்னுதாரணம் பார்ப்போம். சரி, ரோமையர் நண்பர்களே, இன்றைக்கி புனித பவுல் வந்து உலகத்தை அவர் வந்து டார்கெட் பண்ண பிறகு மொத்த உலகமும் பாவத்தில் விழுந்திருக்கு அப்படின்றதுலேருந்து இப்போ அவர் வந்து நேரோ டவுன் பண்ணி இஸ்ரேல் கூட விழுந்து தான் போச்சு, தோரா கொடுக்கப்பட்டு ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இஸ்ரேலும் பாவத்தில் தான் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி பிறனத்தவர்கள் கமிட் பண்ணுற அதே பாவத்தை தான் யூதர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி புனித பவுல் வந்து அழகாக சொல்லுவார். ஸோ அது பாருங்கள், யூதர்கள் பிறனத்தவர்கள் சேர்ந்த அந்த ரோமியர்களுடைய திருச்சபைக்கு அவர் எப்படி எழுதுகிறார் பாருங்கள், ஒற்றுமையை கொண்டு வரதற்காக. தோராவினுடைய ஒளி உங்களுக்கு இருந்தும், கரெக்டான வழிபாடு இருந்தும், அது எப்படி நீங்கள் நடந்துக்கணும்னு உங்களுக்கு தோரா சொல்லி கொடுத்தோம். புனித பவுல் அழகாக அதை அவங்க மீறிட்டாங்கன்றதை இன்றைக்கி நம்ம 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் நீங்கள் மொத்த ரோமியர் இந்த கடிதத்துலையுமே டயட்ரைப் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எழுத்து முறையை வந்து அவர் கையாளுவார். இந்த டயட்ரைப் எழுத்து முறைனா என்ன அப்படின்னாக்கா, எழுத்தாளருக்கும் கூட ஒரு கற்பனை ஒரு நபருக்கும் ஒரு உரையாடல் நடந்துகிட்ருக்கும், ஒரு வாக்குவாதம், ஒரு டிபேட் நடந்துகிட்ருக்கோம் அன்பர்களே. ஸோ இவர் ஒரு கேள்வி கேட்பார், அப்படின்னா நான் பாவம் செய்யாமல் இருந்துடலாமா? இல்லையே, நான் பாவம் செய்யணுமே. ஸோ 2 ஆளுங்க பேசுகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நீங்கள் வாசிக்கிறத கேட்டிங்கன்னா. ஸோ ரோமியர் ஃபுல்லாருமே மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் அவரோட ஐடியாஸை. இப்போ ஒரு ஆள் கேள்வி கேட்பாங்க, இன்னொரு ஆள் பதில் சொல்லுவாங்க. ஒரு ஆள் வந்து மறுத்து பேசுவாங்க, இன்னொரு ஆள் அதுக்கு வந்து விளக்கம் கொடுப்பாங்க. ஸோ இப்படியே இந்த 2 ஆள் உரையாடுற மாதிரியே போயிட்டுருக்கோம் அன்பர்களே. இதான் ரோமியர் புத்தகம் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி 2ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக என்ன பார்க்க போகிறோம், யாரையும் தீர்ப்பிட வேணாம். திரும்பவும் ரொம்ப இதை எனக்கு வாசிக்கும் போது இப்போ திரும்பவும் நம்ம யாரை பற்றியுமே அப்போ தப்பாக பேசக்கூடாது போலன்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உணருது அன்பர்களே. ஏன்னா நம்ம நிறைய டைம் கேட்டுக்கிட்டே இருக்கோமா, வாசிக்க மனசு குத்துது. ஓகே, அப்போ நம்ம சும்மா கூட பேசக்கூடாது போல், மரியாதையோட அன்போடு பேசுகிற மாதிரி கூட பேசிடக்கூடாது போல். யாரையுமே இனிமேல் தீர்ப்பிடவே வேணாம். முதல்ல நம்ம கண்ணில் இருக்க மரக்கட்டை எடுக்கணும் போல். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் துவக்க காலத்தில் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு நம்ம மரக்கட்டை எடுக்கிற வரைக்கும் நம்ம கண்ணில் இருந்து எதுவுமே நம்ம யாரை பற்றியுமே பார்க்கக்கூடாது. பார்க்கணுமா, நமக்குள்ளே நம்ம பார்த்துக்கணும் பாவத்தை. மற்றவங்ககிட்ட பார்க்கவே கூடாது போல், நோட் பண்ணவே கூடாது போல் பைபிள் தெளிவாக சொல்லுது. அதெல்லாம் இன்றைக்கி நம்ம ரோமியர் 2 பார்ப்போம் துவக்கத்திலே. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சோலா ஃபீடே, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, விசுவாசம் மட்டும் போதும் அப்படின்னு பிரிந்து போன சோதரிகள் நிறைய இந்த ரோமியர் புத்தகத்தை தான் பயன்படுத்துவாங்க நம்ம கத்தோலிக்க திருச்சபையினுடைய போதனைக்கு எதிராக. ஸோ அதை வந்து கரெக்டான பார்வையிலேருந்து எப்படி பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம அதே ரோமியர் புத்தகத்தை நம்ம பிரிந்து போன சகோதரர்கள் கற்பிக்கிறதுக்கு எதிராக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அதுக்கு இன்றைக்கி வந்து நம்ம ஆதாரங்கள் நிறைய வசனங்கள் பார்ப்போம். அது மட்டும் இல்லை பாருங்கள், நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். இப்போது நமக்கு பைபிள் இருக்குது, நமக்கு கடவுள் வந்து நம்ம இதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் கட்டளையின்படி செய்யலைன்னு சொல்லி நம்மளை வந்து ஆண்டவர் தீர்ப்பிடுவார். நிறைய பேருக்கு பைபிளே தெரியாது. பிற மதத்து சகோதரர்களை ஆண்டவர் இறுதி நாள் எப்படி தீர்ப்பிடுவார், அதுக்கு இன்றைக்கி ஆன்சர் இருக்கு அன்பர்களே. அது மட்டும் இல்லை பாருங்கள், அவர் இன்றைக்கி யூதர்களை சூப்பராக யூதர்களுக்கு வந்து புனித பவுல் சொல்லுவார், மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் கற்பிக்கிறீங்க, முதல்ல நீங்கள் கற்றுக்குங்க அப்படின்வார்.
ஸோ நம்ம என்ன ப்ரீச் பண்ணுறோமோ அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறோமோ அதை நம்ம முதல்ல கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பாருங்கள், நம்ம டெப்த்தாக உள்ளே போவோம். இனிமேல்லாம் அப்படி சும்மா நம்ம மேலோட்டமாக அப்படியே கேட்டுட்டு போகிறதில்ல அன்பாந்தவர்களே. நீ புதிய ஏற்பாடு ஆரம்பிச்சிருச்சுல்ல, இனி மனசை போட்டு ஆண்டவர் இறை வார்த்தையினால் குத்தி 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 நம்மளை கல்லான இதயத்தை உடைக்காமல் விட மாட்டார் ஆண்டவர். ஸோ அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அன்பாந்தவர்களே. இன்றைக்கி இந்த நம்ம டிசம்பர் 31 வாரத்துக்குள்ளே கல்லான இதயம் உடஞ்சிரும். நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அன்பாந்தவர்களே. அது மட்டும் இல்லை பாருங்கள், இன்றைக்கி அவர் வந்து இந்த ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் புனித பவுல் வந்து விருத்த சேதனம் பற்றி ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லுவார் அன்பாந்தவர்களே. கிறிஸ்டியன், அதாவது ஒரு விஷயம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பிற மதத்து சகோதரர்கள் இருக்காங்க, சில சமயம் பார்த்தா நம்மளை விட அவங்க இறக்க செயல்கள்லையும் அன்புலையும் பெட்டராக நடந்துக்கிறாங்க. அப்போ நீங்கள் இப்போ இது பவுல் யூதர்களை கேள்வி கேட்கும்போது நம்மளை யோசிச்சுக்கணும். நீங்கள் யூதனாக இருந்து என்ன பிரயோஜனம்? உங்களை விட அவங்க திருச்சட்டத்தை நல்லா கடைபிடிக்கிறாங்களே பிற இனத்தவர்கள். மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும் கன்னத்தில். அதே இதை நம்மக்கிட்ட திரும்பிக்கும். நமக்கு இவ்வளோ பைபிள் தெரிஞ்சு, நமக்கு ஆண்டவர் இயேசு தெரிஞ்சு, நம்ம இவ்வளோ வந்து விதுன்னு இருக்கிறோம். ஆனால் பிற இனத்தவர்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் அவங்க மனசாட்சிக்கு மட்டுமே பயந்து எவ்வளோ நல்லவங்களாக வாழ்கிறாங்க. ஆண்டவர் இயேசுவினுடைய படிப்பினைகளுக்கு அவங்க வந்து ஒத்ததாக வாழ்கிறாங்க, நம்ம வாழ மாட்டேங்கிறோம். அப்போ யூதர்களை போல தான் நம்மளும் நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம எப்படி கடவுளுடைய கண்கள் ஏற்புடையவர்களாக இருக்க முடியும்? ஸோ அதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் 2ஆம் அதிகாரத்தில். 3ஆம் அதிகாரத்தில் நம்ம அதில் நிறையா நாத்திகர்கள் கேட்பாங்க, அப்படியே ரொம்ப குதர்க்கமான கேள்விகள்லாம் கேட்பாங்க. நம்ம பாவம் செஞ்சால் தான் ஆண்டவர் வந்து இரக்கம் காட்டினார் அப்படின்னாக்க, அப்போ நம்ம பாவம் செஞ்சது நல்லது தானே? அப்போ நம்ம பாவம் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஆண்டவர் அவருடைய இரக்கத்தை காமிச்சிக்கிட்டே இருப்பார்ல, அவரோட அன்பை காமிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குல்ல. அப்போ நம்ம பாவம் செய்யாமல் இருந்தால் எப்படி ஆண்டவர் அவருடைய நன்மைத்தனத்தை காட்ட முடியும்? அதனால் நம்ம பாவம் செய்யலாம். இந்த மாதிரி குதர்க்கமான விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அதுக்கு இன்றைக்கி இப்போ இந்த பவுல் பதில் சொல்லுவார் அன்பர்களே. ஸோ நான் சொன்ன மாதிரி பாருங்கள், ரொம்ப டீப்பான இறையியல் ஒரு வகுப்புக்குள்ளே தான் நம்ம போகிறோம். நிறையா இறையியல் ஆழத்துக்கு நம்ம இனிமேல் நம்ம பயணிக்க ஆரம்பிப்போம் அன்பர்களே. இனிமேல் இருக்கக்கூடிய இந்த 42 நாட்கள் இப்படி தான் இருக்க போகுது. ரொம்ப ஆழமான விஷயங்கள், ஏன்னா கடைசி டைம் வருது இல்லையா, முடிக்க போகிறோம். ஆண்டவர் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நமக்கு சொல்லி அனுப்ப போகிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி ரோமர் 3ல் பிரிந்து போன சகோதரர்கள் மாத அமல உற்பவின்னு சொல்கிறோம். பாவமே இல்லாமல் உற்பவிச்சாங்கன்னு. இல்லை, அவங்க எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே பாவிகள் தான் அப்படின்னு பைபிளில் வசனம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரோமர் 3ஆம் அதிகாரத்துலேருந்து காட்டுவாங்க. அதனால் மாதமும் பாவம் செஞ்சவங்க தான், நீங்கள் பைபிளுக்கு எதிராக பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கிடையாது. அதை நம்ம விளக்குறையில் பார்ப்போம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இதிலேயே விசுவாசம் மட்டும் போதுன்றதுக்கு இன்றைக்கி 3ஆம் அதிகாரத்தில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வசனம் இருக்குது. திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் எவரும் கடவுள் முன்னிலையில் ஏற்புடையவர்கள் ஆவதில்லை. அப்போ நம்ம நல்ல செயல்கள் செய்கிறதுனால நம்ம கடவுள் முன்னாடி ஏற்புடையவர்கள் ஆக முடியாது. விசுவாசத்தினால் மட்டுமே, கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினால் மட்டுமே நம்ம வந்து ஏற்புடையவர்கள் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்படி பார்த்தா இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? ஆண்டவருக்கு அஞ்சி அவர் கட்டளைகளை கடைபிடிக்கணும், ஆண்டவருக்கு அஞ்சி அவர் கட்டளை. மொத்த பழைய ஏற்பாடும் நமக்கு இதை தான் சொல்லி கொடுத்துருக்கு. நம்ம மைண்டில் இப்போ இது ஒன்று தான் நிலைக்குது. ஆனால் இங்கே புனித பவுல் அதுக்கிட்டமோ ஆப்போசிட்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. திருச்சட்டம் சார்ந்த செயல்களை நீ கட்டளையெல்லாம் கடைபிடிச்சு நீ வந்து கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆக முடியாது. அப்போ ஏதோ ஆப்போசிட்டாக சொல்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். பிரிந்து போன சோறு இதை படிச்சுட்டு குழம்பிட்டு என்ன பண்ணுவாங்க? ஆமாம் கிறிஸ்து மேலே விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும், கட்டளையெல்லாம் கடைபிடிக்க தேவையில்லைன்னு நினைப்பாங்க. இல்லை, தவறு. கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். அதுக்கான விளக்கத்தை நம்ம விளக்குறையில் பார்க்கலாம். சரி நண்பர்களே, இன்றைய தினத்திற்கான வீடியோவாஸ் பகுதிகளில் நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை யாவே இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அப்பா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய் ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 2. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலுமிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பதெப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். எல்லாரும் மலைத்து போய் இதன் பொருள் என்னவென்று ஒருவரோடொருவர் கேட்டவாறு மனம் குழம்பி நின்றனர். இவர்கள் இனிய மதுவை நிரம்ப குடித்துள்ளனர் என்று மற்றவர்கள் கிண்டல் செய்தனர். அப்பொழுது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். நீங்கள் நினைப்பது போல் இவர்கள் குடிவெறியில் இருப்பவர்கள் அல்ல. இப்போது காலை 9 மணிதான் ஆகிறது. நீங்கள் காணுகின்ற காட்சி இறைவாக்கினர் யோவேல் கூறிய நிகழ்ச்சியே. அவர் மூலம் கடவுள் கூறியது, இறுதி நாள்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் உங்கள் முதியோர் கனவுகளையும் காண்பர். அந்நாள்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். அவர்களும் இறைவாக்கு உரைப்பர். இன்னும் மேலே வானத்தில் அருஞ்செயல்களையும் கீழே வையகத்தில் இரத்தம், நெருப்பு, புகைப்படலம் ஆகிய அடையாளங்களையும் கொடுப்பேன். ஒளிமயமான பெருநாள் ஆகிய ஆண்டவரின் நாள் வரும் முன்னே கதிரவன் இருண்டு போகும், நிலவோ இரத்த நிறமாக மாறும். அப்பொழுது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார்.
நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையினின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் தூயவனை படுகுழியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து, அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகுழியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். விண்ணுலகிற்கு உயர்த்தப்பட்டவர் தாவீது அல்ல. ஏனெனில் ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு கால்மணையாக்கும் வரை நீர் எம் வலப்பக்கம் வீற்றிரும் என கூறினார் என்றும் அவரே சொல்கிறாரே. ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள். உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கேற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பெற்று உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டுக் கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2. ஆகையால் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிப்போரே, நீங்கள் யாராயினும் சாக்கு போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை. ஏனெனில்
பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கிறீர்கள். தீர்ப்பளிக்கும் நீங்களே அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்களே. இத்தகையவற்றை செய்வோருக்கு கடவுள் அளிக்கும் தீர்ப்பு நீதி வழுவாதது என்பது நமக்கு தெரியும். இவற்றை செய்வோர் மேல் தீர்ப்பளிக்கும் நீங்களும் இவற்றையே செய்து வருகிறீர்கள். நீங்கள் மட்டும் கடவுளின் தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என நினைக்கிறீர்களா? அல்லது அவரது அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் ஏளனம் செய்கிறீர்களா? உங்களை மனம் மாறச் செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்கள் கடின உள்ளம் உங்களை மனம் மாறவிடவில்லை. ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கடவுள் கைமாறு செய்வார். மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மாட்சி, மாண்பு, அழியாமை ஆகியவற்றை நாடுவோருக்கு அவர் நிலைவாழ்வை வழங்குவார். ஆனால் தன்னலம் நாடுபவர்களாய் உண்மைக்கு பணியாமல் அநீதிக்கு பணிபவர்களின் தலைமேல் அவருடைய சினமும் சீற்றமும் வந்து விழும். முதலில் யூதருக்கும் பிறகு கிரேக்கருக்கும், அதாவது தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும். அவ்வாறே முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும். ஏனெனில் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. திருச்சட்டத்தை அறியாமல் பாவம் செய்யும் எவரும் அந்த சட்டத்தின் தீர்ப்புக்கு உட்படாமலேயே அழிவுறுவர். திருச்சட்டத்துக்கு உட்பட்டு எவரும் பாவம் செய்தால் அச்சட்டத்தாலே தீர்ப்பளிக்கப்படுவர். ஏனெனில் திருச்சட்டத்தை கேட்பதால் மட்டும் யாரும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவதில்லை. அதனை கடைபிடிப்பவர்களே அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். திருச்சட்டத்தை பெற்றிராத பிற இனத்தார் அதில் உள்ள கட்டளைகளை இயல்பாக கடைபிடிக்கும் போது அவர்களுக்கு திருச்சட்டம் இல்லாத போதிலும் தங்களுக்கு தாங்களே அவர்கள் சட்டமாய் அமைக்கிறார்கள். திருச்சட்டம் கற்பிக்கும் ஒழுக்க நெறி தங்கள் உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் தங்கள் நடத்தையில் காட்டுகிறார்கள். அவர்களது மனச்சான்றே இதற்கு சாட்சி. ஏனெனில் அவர்கள் செய்வது குற்றமா குற்றமில்லையா என அவரவர் எண்ணங்களை வெளிப்படுத்துகின்றன. நான் அறிவிக்கும் நற்செய்தியின்படி மனிதர் உள்ளங்களில் மறைந்திருப்பவற்றை குறித்து இயேசு கிறிஸ்துவின் வாயிலாய் கடவுள் தீர்ப்பளிக்கும் நாளில் மேற்சொன்னவை நிகழும். யூதர் என்னும் பெயரை தாங்கி திருச்சட்டத்தின் அடிப்படையில் வாழும் நீங்கள் கடவுளோடு கொண்டுள்ள உறவை பற்றி பெருமைப்படுகிறீர்கள். அவருடைய திருவுளத்தை அறிந்திருக்கிறீர்கள். திருச்சட்டத்தை கற்றறிந்துள்ளதால் எது சிறந்தது என சோதித்து அறிகிறீர்கள். அறிவையும் உண்மையையும் தன்னகத்தே கொண்டுள்ள திருச்சட்டம் உங்களிடம் இருக்கிறது என்னும் உறுதியான நம்பிக்கையில் பார்வையற்றோருக்கு வழிகாட்டியாகவும் இருளில் இருப்போர்க்கு ஒளியாகவும் அறிவிலிகளுக்கு கல்வி புகட்டுபவராகவும் குழந்தைகளுக்கு ஆசிரியராகவும் இருக்க முற்படுகிறீர்கள். ஆனால் பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் நீங்களே கற்றுக்கொள்ளவில்லையே. திருடாதே என பறைசாற்றுகிறீர்கள், நீங்களே திருடுவதில்லையா? விபச்சாரம் செய்யாதே என சொல்கிறீர்கள், நீங்களே விபச்சாரம் செய்வதில்லையா? தெய்வ சிலைகளை தீட்டாக கருதுகிறீர்கள், நீங்களே அவற்றின் கோவில்களை கொள்ளையிடுவதில்லையா? திருச்சட்டத்தை பற்றி பெருமைப்படுகிறீர்கள், நீங்களே அச்சட்டத்தை மீறி கடவுளை இழிவுபடுத்துவதில்லையா? ஆம், மறைநூலில் எழுதியுள்ளவாறு உங்களால் கடவுளின் பெயர் பிற இனத்தாரிடையே இகழப்படுகின்றது. நீங்கள் திருச்சட்டத்தை கடைபிடித்தால் விருத்த சேதனத்தால் உங்களுக்கு பயன் உண்டு. ஆனால் திருச்சட்டத்தை மீறினால் நீங்கள் விருத்த சேதனம் பெற்றிருந்தும் பெறாதவர்களாகவே இருக்கிறீர்கள்.
ஆகையால் விருத்த சேதனம் செய்து கொள்ளாத ஒருவர் திருச்சட்டத்தின் ஒழுங்குகளை கடைபிடித்தால் விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டாலும் விருத்த சேதனம் செய்து கொண்டவராக அவர் கருதப்படலாம் அல்லவா? உடலில் விருத்த சேதனம் செய்யாதிருந்தும் திருச்சட்டத்தை நிறைவேற்றுவோர் எழுதிய சட்டத்தையும் விருத்த சேதனத்தையும் பெற்றிருந்தும் அச்சட்டத்தை மீறும் நீங்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிப்பர். ஏனெனில் புறத்தோற்றத்தில் மட்டும் யூதராயிருப்பவர் யூதர் அல்ல. அவ்வாறே புறத்தோற்றத்தில், அதாவது உடலில் மட்டும் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. ஆனால் அகத்தில் யூதராயிருப்பவரே உண்மையான யூதர். உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே உண்மையான விருத்த சேதனம். அது எழுதிய சட்டத்தின்படி செய்யப்படுவது அல்ல, தூய ஆவியால் செய்யப்படுவதாகும். அத்தகையவர் மனிதரிடமிருந்து அல்ல, கடவுளிடமிருந்தே பாராட்டு பெறுவர். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3. அப்படியானால் மற்றவர்களை விட யூதர்கள் பெற்றுள்ள சிறப்பு என்ன? விருத்த சேதனத்தால் அவர்களுக்கு பயன் என்ன? எல்லா வகையிலும் அவர்கள் பெரும் பயன் பெற்றுள்ளார்கள். முதலாவது, கடவுளின் வாக்குகள் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. ஆனால் அவர்களுள் சிலர் அவ்வாக்குகளை நம்பவில்லையே. அதனால் என்ன? அவர்கள் நம்பாததால் கடவுள் நம்பத்தகாதவர் ஆகிவிடுவாரா? ஒருபோதும் இல்லை. மனிதர் எல்லாரும் பொய்யர், கடவுளோ உண்மையுள்ளவர் என்பது தெளிவாகும். ஏனெனில் உமது சொற்களில் நீதி வெளிப்படுகிறது, உமது தண்டனை தீர்ப்புகளில் வெற்றி விளங்குகிறது என மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? நீதியற்ற நம் நடத்தையின் மூலம் கடவுளின் நீதி வெளிப்படுமாயின் நாம் என்ன சொல்வோம்? கடவுள் சினந்தெழுந்து தண்டித்தால் அவர் நீதியற்றவர் என்போமா? இதை நான் மனிதர் பேசும் முறையில் சொல்லுகிறேன், ஒருபோதும் இல்லை. கடவுள் நீதியற்றவர் என்றால் எப்படி அவர் உலகிற்கு தீர்ப்பளிக்க முடியும்? என் பொய்மையின் மூலம் கடவுளின் வாய்மை வெளிப்படுவதோடு அவரது மாட்சியும் பெருகுமானால் இன்னும் நான் பாவி என தீர்ப்பளிக்கப்படுவது ஏன்? அப்படியானால் நன்மை விளையும்படி தீமையை செய்வோம் என்று சொல்லலாமே. நாங்கள் இவ்வாறு கூறுவதாக சிலர் எங்கள் மீது வீண் பழி சுமத்துகின்றனர். இவர்கள் தகுந்த தண்டனை பெறுவார்கள். அப்படியானால் மற்றவர்களை விட யூதர்களாகிய நாம் மேலானவர்களா? இல்லவே இல்லை. ஏனெனில் யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்துக்கு உட்பட்டிருப்பதாக ஏற்கனவே எடுத்துரைத்தாயிற்று. அவ்வாறே மறைநூலிலும் எழுதியுள்ளது. நேர்மையாளரே இல்லை, ஒருவர் கூட இல்லை. மதிநுட்பம் உள்ளவர் ஒருவரும் இல்லை. கடவுளை தேடுபவர் எவராவது உண்டோ? எல்லாரும் நெறி பிறழ்ந்தனர், ஒருமிக்க கெட்டு போயினர். நல்லது செய்பவர் யாரும் இல்லை, ஒருவர் கூட இல்லை. அவர்களது தொண்டை திறந்த பிணக்குழி, அவர்களது நாக்கு வஞ்சகமே பேசும். அவர்கள் உதட்டில் உள்ளது விரியன் பாம்பின் நஞ்சு. அவர்கள் வாயில் சாபமும் கொடுமையும் நிறைந்துள்ளது. இரத்தம் சிந்துவதற்கு அவர்கள் கால்கள் விரைகின்றன. பாழாக்குதலும் அழிவுமே அவர்கள் வழித்தடங்களில் உள்ளன. அமைதி வழியை அவர்கள் அறியார். அவர்களது மனக்கண்களில் இறை அச்சமே இல்லை. திருச்சட்டம் சொல்வதெல்லாம் அந்த சட்டத்திற்கு உட்பட்டவர்களுக்கு பொருந்தும் என நமக்கு தெரியும். ஆகவே இவர்களும் உலக மக்கள் அனைவரும் சாக்குப்போக்கு சொல்ல வழியின்றி இருக்கிறார்கள். ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் எவரும் கடவுள் முன்னிலையில் ஏற்புடையவர் ஆவதில்லை. மனிதர்கள் பாவிகள் என்பதையே சட்டம் அவர்களுக்கு உணர்த்துகிறது. இப்பொழுதோ கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் செயலுக்கும் திருச்சட்டத்துக்கும் தொடர்பில்லை என்பது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருச்சட்டமும் இறைவாக்குகளும் இதற்கு சான்று பகர்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்குகிறார்.
நம்பிக்கை கொள்வோர் அனைவரையுமே அவர் ஏற்புடையவராக்குகிறார். அவர் வேறுபாடு காட்டுவது இல்லை. ஏனெனில் எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்புச் செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர். இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாயாகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே அவ்வாறு செய்தார். கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார். இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார். இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகிறார். ஆம், அவர் நீதியுள்ளவர். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையவராக்கி வருகிறார். அப்படி இருக்க பெருமை பாராட்ட இடம் ஏது? இடம் இல்லை. எந்த அடிப்படையில் பெருமை பாராட்ட இடம் இல்லை? செயல்களின் அடிப்படையிலா? இல்லை, நம்பிக்கையின் அடிப்படையில்தான். ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல, இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் என கருதுகிறோம். கடவுள் யூதருக்கு மட்டுமா கடவுள்? பிற இனத்தாருக்கும் அவர் கடவுள் அல்லவா? ஆம், பிற இனத்தாருக்கும் அவரே கடவுள். ஏனெனில் கடவுள் ஒருவரே. விருத்த சேதனம் பெற்றவர்களாயினும் விருத்த சேதனம் பெறாதவர்களாயினும் இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் அடிப்படையில் யாவரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். அப்படியானால் நம்பிக்கை தேவை என வலியுறுத்துவதன் மூலம் திருச்சட்டத்தை செல்லாததாக்குகிறோமா? ஒருபோதும் இல்லை. மாறாக அவ்வாறு செய்வதன் மூலம் திருச்சட்டத்தை நிலைநாட்டுகிறோம். நீதிமொழிகள் அதிகாரம் 26. தான் வெட்டின குழியில் தானே விழுவார். தான் புரட்டின கல் தன்மேலேயே விழும். பொய் பேசும் நா உண்மையை வெறுக்கும். இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டாக்கும். ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. புதிய ஏற்பாட்டில் நிறைய ஆழமான இறையியல் விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் மற்றவங்களை யாரையும் தீர்ப்பிடாமல் நாங்கள் எங்களுடைய இதயத்தை விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். எங்களுடைய கல்லான இதயம் எடுக்கப்பட்டுட்டு சதையான இதயம் எங்களுக்குள்ளே பொருத்தப்படணும். எங்களுடைய இதயத்தில் ஆவியினால் எங்களை நிரப்புங்க அப்பா. இன்னைக்கு பெந்தகோஸ்து அன்னைக்கு சீடர்களை நிரப்பியது போல் அக்கினி இறக்கிவிடும், எங்களை முழுதும் நிரப்பிவிடும் அப்பா. அம்மா, உங்களோடு இருந்தப்போ தான் இதை அவங்க பெற்றுக்கொண்டார்கள். நாங்கள் உங்களோடு இருக்க தான் இந்த ஜெபமாலையின் வழியாக முயற்சி செய்கிறோம்மா. உங்களுடைய அக்னியை இறக்கி விடுங்கம்மா. உங்களுடைய ஆவி எங்களுக்கு பகிர்ந்து தாங்கம்மா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எலிசபெத் அம்மாள் ஆவியானவர்னால் நிரப்பப்பட்டாங்க. எங்களை பார்த்து ஒரே ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா போதும்மா. நாங்கள் ஆண்டவருக்காக ஆவியானவருக்காக ஏங்குகிறோம். வறண்ட நிலம் போல தவிக்கிறோம் அம்மா. ஆவியினால் எங்களை நிரப்பியறலும் அப்பா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமீன். அன்பார்ந்தோர்களே, இன்றைக்கி பாருங்கள், நம்ம திருத்தூதர்கள் பணியிலிருந்து நம்ம துவங்கும் பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். அன்பார்ந்தோர்களே, இந்த பெந்தகோஸ்து வந்து நம்ம வழக்கம் போல் யூதர்கள் 3 திருவிழாக்களுக்கு எருசலேமுக்கு வரணும். பெரிய வளர்ந்த ஆண்கள், அதுவும் குறிப்பாக இது நம்ம இணைச்சட்டம் 16:16 வாசிக்கிறோம். ஸோ அதில் ஒன்று வந்து நீங்கள் என்னது, இந்த அறுவடை திருவிழா. இது நம்ம வந்து பாஸ்கா திருவிழாவுக்கு 50 நாட்கள் கழித்து இந்த திருவிழாவை கொண்டாடுவார்கள். முதல் அவங்களுடைய அப்பம் வரும்போது, அவங்களோட அப்பம் செய்யும்போது அதை வந்து அவங்களுடைய அந்த கோதுமை அந்த மணிகளை எடுத்து அந்த அறுவடையை எடுத்து ஆண்டவருக்கு அவங்க வழங்குவாங்க. லேவியர் 23:15 17 நம்ம வாசிக்கிறோம். அப்போது பாஸ்காலேருந்து ஆண்டவர் 40 நாள்
சீடர்களோடு இருந்துட்டு 40ஆம் நாள் அவர் விண்ணேற்றம் அடைஞ்சிட்டார். இப்போது 50வது நாளில், பாஸ்காவிலேருந்து 50வது நாள், அதாவது ஆண்டவர் இறந்ததுலேருந்து 50வது நாள் தான் இந்த ஆவியானவர் இறங்குறார். பெண்டகாஸ்ட்னா 50. அப்போது யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே, அப்போ நடுவில் எத்தனை நாள் இருக்குது? ஆண்டவர் விண்ணேற்றம் அடைஞ்சதுலேருந்து 40ஆம் நாள் விண்ணேற்றம் அடைஞ்சது, 50வது நாள் ஆவியானவர் இறங்குறார். அப்போது 9 நாள் இவங்க நவநாள் வச்சுருக்காங்க. அப்போ எங்கேருந்து நவநாள் வருது பார்த்தீங்களா? இங்கேருந்து தான் வருது. ஸோ ஆண்டவர் விண்ணேற்றம் அடைஞ்சதுக்கப்புறம் 9 நாள் இவங்க ஒரே இடத்துல கூடி மாதாவோடு சேர்ந்து ஜெபிச்சிருக்காங்க. அதனால தான் நம்ம மாதாவோடு சேர்ந்து மாதா கிட்ட நவநாள் வைக்கிறோம். என்றைக்காச்சும் ஆவியானவர் வேணும்னு நவநாள் வச்சுருக்கோமா? ஒரு கேள்வி தான். இல்லை, நானே இது வரைக்கும் வச்சதில்லை. அம்மா எனக்கு ஆவியானவர் கொடுங்கன்னு சொல்லி நான் நவநாள் வச்சதே இல்லை. அப்போ நம்ம நவநாள் அதுக்காக கூட வைக்கலாம். எனக்கு ஆவியானவருடைய பிரசன்னத்தை எப்பயுமே என் வாழ்க்கையில் தாங்குமா. நான் எந்த பாவமும் செய்யாமல் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக வாழணும். அவருடைய அருங்கொடைகள், கேரிசம்ஸ் எனக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கணும். அவருடைய கனிகள் நான் கொடுக்க ஆரம்பிக்கணும். அன்பு, அமைதி, பொறுமை, கனிவு, நன்னயம், விசுவாசம், தாழ்ச்சி, இச்சையடக்கம், தாராள உள்ளம், நீதி ஆகிய அந்த 12 கனிகளையும் நான் தரணுமா அப்படி சொல்லி கேட்கலாம். ஸோ இங்கே கூடவே இவங்க என்ன பண்ணுறாங்க, காலப்போக்கில் இதோட அவங்க ஒரு இறையியல் பின்னணியை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது அறுவடை, இது ஒரு வேளாண்மை சம்மந்தப்பட்ட ஒரு விழாவாக இருக்கிறது. எருசலேமுக்கு எல்லோரும் கொண்டாடுறாங்க. இதோடு சேர்ந்து ஒரு இறையியல் பின்னணியும் சேர்க்குறாங்க. என்னது? விடுதலை பயணம் 19ஆம் அதிகாரமும் 20ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் தோராவை கொடுக்குறார், அந்த கட்டளைகளை கொடுக்குறார், 10 கட்டளைகளை சீனாய் மலையில் இறங்கி. ஸோ அதையும் குறிக்கக்கூடிய ஒரு விழாவாக இதை அவங்க காலப்போக்கில் இதோடு சேர்ந்து கொண்டாடுறாங்க. இப்போ கிறிஸ்தவர்களாகி நமக்கு ஏன் ஆண்டவர் ஆவியானவர் இந்த அன்னைக்கு இறங்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு? ஸோ அங்கே நம்ம பார்த்தோன்னா நண்பர்களே, லா ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியானவரினுடைய அந்த திருச்சட்டங்களை ஆண்டவர் கொடுத்தார். சீனாய் மலையில் பயங்கரமாக அந்த சத்தத்தோட இடியோடு இறங்கி ஆவியானவரின் திருச்சட்டத்தை கொடுத்தார். லா ஆஃப் த ஸ்பிரிட். இப்போது என்ன நடக்குது? புதிய உடன்படிக்கையில் அதே சட்டத்தை, ஆவியானவருடைய சட்டத்தை கொடுத்த அந்த அன்னைக்கு அந்த சட்டத்தின் ஆவியை கொடுக்கிறார். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். ஸ்பிரிட் ஆஃப் த லாவை கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு லா ஆஃப் த ஸ்பிரிட்டை கொடுத்தாரு, அந்த ஆவியானவரினுடைய திருச்சட்டத்தை கொடுத்தார். இப்போ அந்த திருச்சட்டத்தினுடைய ஆவியை நமக்கு கொடுக்குறாரு. இப்போ நம்ம திருச்சட்டத்தை ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். அப்போது அது அந்த பலகைகளில் அது பொறிக்கப்பட்டுச்சு. இப்போது இந்த திருச்சட்டத்தின் ஆவி நம்மளுடைய இதயமாகிய கற்பலகைகளில் பொறிக்கப்படுகிறது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதுதான் இந்த பெந்தகோஸ்து பெருவிழா அன்பர்களே. சரி, 2வது வசனம் பாருங்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்ற ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. அன்பர்களே, இதுதான் சீனாய் மலை மேலே ஆண்டவரன் திருச்சட்டம் கொடுக்கும்போது நடந்த அதே எஃபெக்ட். அந்த திருவுறைவிடத்தை கட்டினதுக்கப்புறம் ஆண்டவருடைய ஆவி நிரப்பும்போது இதே போல் எஃபெக்ட் தான் வந்துச்சு. அவங்க அந்த திருவுறைவிடம், அந்த சந்திப்பு கூடாரம் ஃபுல்லாக நிரப்பிட்டு சாலமன் கட்டின கோயிலை அர்ப்பணிக்கும் போது என்ன நடந்துச்சு? குருக்களே உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு நம்ம பார்த்தோம். தூய் ஆவியானவர் அந்த மேகம் ஃபுல்லாக உள்ளே இறங்கிடுச்சு. அந்த கோயிலை ஃபுல்லாக நிரப்பிட்டு புதிய உடன்படிக்கையில் என்ன நடக்குது? தங்கள் உடலாகிய கோயிலை அதே அந்த வல்லமையோட வானத்திலிருந்து உண்டாகிய அதே பேரிரைச்சலோடு சீனாய் மலை திருவுறைவிடம் சாலமனின் கோயிலை நிரப்பியது போல அப்போஸ்தலர்களுடைய உடலையும் ஆன்மாவையும் நிரப்புகிறது. எப்படி மாதாவுக்கு மங்கள வார்த்தை திருநாள் அன்றைக்கி நடந்துச்சோ அதே போல் எவ்வளோ அழகாக நிறைவேறுது பாருங்களேன். பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையில். 4ஆம் வசனம் பாருங்கள். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேச தொடங்கினார்கள். பாருங்கள், ஆவியானவர் தான் அந்த எபிலிட்டி கொடுக்குறாரு வேறு மொழியில் பேசுகிறதுக்கு. 8ஆம் வசனம் பாருங்கள். நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி? பல்வேறு கிட்டத்தட்ட 15 ஒரு நாடுகள்லேருந்து வந்திருக்காங்க. அத்தனை பேரோட மொழியில் அவங்கவுங்க தாய்மொழியில் கேட்குறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் கலீலியர்கள், எபிரிய மொழியில் அரமாயிக் மொழியில் பேசுகிறாங்க.
அப்போ பாருங்கள், தொடக்க நூல் 11:19 பாபேல் கோபுரத்தில் ஆண்டவர் ஒரே மொழியில் இருந்தவர்களுக்கு பல மொழிகளை பேச வச்சுட்டார். எல்லாரும் பிரிந்து ஓடிட்டாங்க. இப்போ பல மொழிகள் பேசுகிறவர்கள் ஒரே மொழியில் கேட்கிறார்கள். எல்லாரையும் ஆண்டவர் ஒன்று சேர்க்குறார். ரிவர்ஸ் பண்ணுறாரு பாருங்க அன்பந்தவர்களே. விழுந்து போன மானிடத்தை இப்போ திரும்ப ஒன்று சேர்த்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. எவ்வளோ அழகாக. அப்போ இது ஒரு அழகான ஒரு எவிடன்ஸ் பாருங்கள். அப்போ மாதா எப்படி வந்து இத்தனை பேருடைய ஜபங்களை ஒரே நேரத்தில் கேட்க முடியும்னு கேட்குறாங்க பாருங்கள். ஆன்சர் இங்கே இருக்குது. தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் வெவ்வேறு மொழிகளை பேச முடியும். இங்கே மக்கள் கேட்க முடியுது. எப்படி? அதுவும் தூய ஆவியினருடைய தூண்டுதல்னால. அப்போ பாருங்க வந்து, நான் அதனால் சொன்னேன், நம்ம அந்த திருத்துவ பணியில் ஆவியினருடைய செயல்களை படிக்கும்போது நமக்கு தெரியும். அப்போ நம்ம ஜெபமாலை ஜபிக்கும்போது நம்ம ஜபிக்கிற ஜபத்தை மாதாவுக்கு எப்படி கேட்குறாங்க? ஆவியினவர் தான் அதை மாதாவுக்கு வெளிப்படுத்துகிறாங்க. மாதா ஏதாவது பேசுகிறாங்க, புனிதர்கள் ஏதாவது நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாங்க. நமக்கு எப்படி கேட்குது? நம்ம எப்படி காட்சிகள் பார்க்குறோம், கனவுகள் காண்றோம்? ஆவியினவர் வெளிப்படுத்துகிறார். ஸோ இங்கே நடுவில் செயல்பட்டுருக்கிறது நம்ம எல்லாம் ஒரே கிறிஸ்தியன் உடலாக இருக்கிறதுனால ஆவியினவருக்குள்ளே நம்ம இருக்கிறோம், நமக்குள்ளே ஆவியினவர் இருக்கார். ஸோ நம்ம எல்லாம் அந்த மாதாவுடைய புனிதருடைய சமூக உறவில் தான் இருக்கிறோம். 13ஆம் வசனம் பாருங்கள். அந்த நேரத்தில் மற்றவங்க வந்து அவர்களை பாருங்கள், இவர்கள் இனிய மதுவை நிரம்ப குடித்துள்ளனர் என்றும் மற்றவர்கள் கிண்டல் செய்தனர். பாருங்கள், பெந்தகோஸ்தனை கூட சீடர்களை வந்து கிண்டல் செய்திருக்கிறாங்க. அப்போது நம்மளும் கடவுள்னால சில சமயம் இந்த அருங்கொடைகள்னால செயல்படும் போது சில பேர் நம்மளை இழிவாக தான் பார்ப்பாங்க. இவன் மட்டும் என்ன லூஸ் மாதிரி கடவுள்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அப்படி தான் நம்மளை பார்ப்பாங்க. இவங்க மட்டும் கோயிலும் ஓடிட்டுருக்காங்க, அப்படி தான் நம்மளை இழிவுபடுத்துவாங்க. ஆனால் நம்ம ஆவியானவர்னால செயல்பட்டுருக்கோம். மனசு தளர்ந்துடக்கூடாது. 14ஆம் வசனம் பாருங்கள். திரும்ப பேதுருவினுடைய அந்த தலைமைத்துவம். அவர் எந்திரிச்சு பேசுகிறாரு பாருங்கள். 11 பேர் எழுந்திருக்கிறாங்க, அவர் பேசுகிறாரு. நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நண்பர்களே. நற்செய்தியிலையும் பார்த்தோம், அவருக்கு நிறைய தலைமைத்துவத்தை கொடுக்குறாரு ஆண்டவர். அவர் அந்த பாறை உண்மையில் திருச்சிவே கட்டுன்ற அவருக்கு அந்த திறவுகோள்களை கொடுக்குற. மற்றவங்க யாருக்கும் திறவுகோள்களை கொடுக்கல. நீங்கள் மண்ணுலகில் தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் அந்த அதிகாரத்தை எல்லாரும் கொடுத்தார். ஆனால் திறவுகோள்கள் வெறும் பேதுருக்கிட்ட தான் கொடுத்தார். அப்புறம் என் மந்தையை நீ வந்து பேணி வளர் அப்படின்னு சொல்லி, நாடுகளை பேணி வளர்ன்னு சொல்லி பேதுருக்கிட்ட மட்டும் தான் கொடுக்குறாரு. ஸோ பேதுருவுடைய அந்த திருத்தந்தையினுடைய அந்த பதவியே நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த அதிகாரத்தை. அதுக்கப்புறம் 24ஆம் வசனம் பாருங்கள் நண்பர்களே, எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். ஆனால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு பாருங்களேன். கடவுள் ஏன்னா அவர் கடவுள், மரணம் அவரை பிடியில் வச்சிருக்க முடியாது. ஹீ இஸ் காட். 37ஆம் வசனம் பாருங்கள் நண்பர்களே. அப்போ பாருங்கள், ஆவியானவருடைய அந்த வல்லமை இருந்துச்சுன்னா, ஒருத்தருக்குள்ளே செயல்பட்டாங்கன்னா, ஆவியானவர் மற்றவங்களுக்குள்ளே செயல்பட்டாங்கன்னா, பேசுகிறவங்களுக்குள்ளேயும் கேட்குறவங்களுக்குள்ளேயும் ஆவியானவர் செயல்பட்டார்னா என்ன நடக்கும் தெரியுமா? அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவை மற்ற தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அன்பர்களே, எப்படி பார்த்தீங்களா? ஆவியானவர் வேலை செஞ்சால் அன்றைக்கி பாருங்கள், ஒரே நல்ல 3000 பேர். அப்போ பாருங்கள், நமக்கு தேவை என்ன? நம்ம மாறணும். நம்ம ஒரு தூய ஆவியானவருடைய கோயிலாக மாறினா, நம்ம பேசுனா மனமாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம வந்து உடல் ஒருத்தல் செஞ்சு ஜபிக்க ஆரம்பித்து நம்ம ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். மாதாவோடு சேர்ந்தால் தான் அது நடக்கும். மாதாவோடு சேர்ந்து ஜபிச்சப்போ தான் அவங்களுக்கு அது கிடச்சிச்சு. இதுதான் திருச்சபையினுடைய ஒரு மாடல். அன்பர்களே, நானும் என்னுடைய பாயிண்டில் ஒரு டைம் வந்துச்சு, இப்போ தான் தெரியுது அது ஆவியானவருடைய செயல்பாடு தான். நான் என்ன செய்யணும் ஆண்டவர், என்ன வேணால் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். அப்படி ஒரு பாயிண்டில் நான் உடஞ்சி வந்தேன் தெரியுமா? என் சூழ்நிலைகள் அப்படி மாற்றினார் தெரியுமா? இப்போ தான் தெரியுது அது கடவுளுடைய வேலைன்னு. அதனால தான் மக்கள் பாருங்கள், உள்ளம் குத்தப்பட்டவர்களாய். அப்போ நம்ம வந்து ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்வேன். இங்கே மீட்டிங்னா அதுக்கு போவேன், அங்கே ஜெபமாலை சொன்னதை சொல்லுவேன், இங்கே பைபிள் வாசிக்க சொன்னால் வாசிப்பேன், கன்ஃபெஷன் போக சொன்னால் பண்ணுவேன். என்னன்னாலும் கடவுள் விஷயமா நான் பண்ணுவேன். அந்த ஒரு மனமாற்றத்தை கொண்டு வந்தார் அன்பர்களே. அப்போ தான் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு. நம்ம இதை வந்து நம்மளால நடிக்க முடியாது, இது நேச்சுரலாக வரணும். ஆண்டவர் உண்மையிலேயே வேலை செஞ்சார்னா, நம்ம மனசை மாற்றினார்னா, அந்த ஆழமான ஆற்றலும் ஆர்வமும் கடவுள் மேலே நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எனக்குலாம் வந்து நீங்கள் வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி பேசினீங்கன்னா போர் அடிக்கும்.
கடவுளை பற்றி பேசினீங்கன்னா அது 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 அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் வேணாலும் அவரை பற்றி படிக்கலாம், அவரை பற்றி பேசலாம். அவர் தவிர வேறு எதுவுமே இருக்காது. மாதா இருக்கிறதுனுடைய ஒரு அடையாளம் அதுதான், ஆவியானவர் இருக்கிறதுனுடைய ஒரு அடையாளம் அதுதான். ஸோ என்ன வேணாலும் கடவுள் விஷயங்கள்லாம் செய்ய தோணும். அதில் எந்த ஒரு சலுசெழிப்போ இல்லை ஒரு தயக்கமோ இருக்காது. ஆனாலும் டெம்டேஷன் இருக்கும், பாவத்துக்கான சோதனைகள் இருக்கும். நம்ம அதை மனமும் அதை வேண்டான்னு சொல்லி தடுத்துட்டு தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த ஈர்ப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் கடவுள் மேலேயும் நமக்கு பற்று அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நடக்குதா, உள்ளம் குத்தப்படுதா, நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ பார்த்து கற்றுக்குறோமா, பைபிள்லேருந்து பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கோமா ஆர்வமா, அப்படின்னா கடவுள் உள்ள வேலை செஞ்சிட்ருக்காருன்னு அர்த்தம் ஆவியானவர். அதுக்கப்புறம் பாருங்கள் 38ஆம் வசனம். பேதுரு என்ன சொல்ல பாருங்கள், ஆண்டவர் சொன்னது அதே தான், ஸ்நாபகர்லப்பர் சொன்ன அதே தான். அப்போ பாருங்கள், ஆண்டவர் அவருடைய பணியை செய்யும்போது சொன்ன அதே விஷயத்தை தான் இங்கே பேதுரும் சொல்கிறார். அவர் ஆவியானவரை பெற்றதுக்கப்புறம் அவருடைய முதல் மறையுரையில் இதை தான் சொல்கிறார். என்னது? நீங்கள் மனம் மாறுங்கள், ரிப்பெண்ட், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். புரியுதா முதல்ல? அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மனமாற்றம் தான். அதனால தான் சொல்கிறோம், உட்காந்து பாவத்தை எழுத ஆரம்பிக்கணும். ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் போட்டு டைப் பண்ணி பாஸ்வேர்டு போடுங்க, ஜென்ரல் கன்ஃபெஷன் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம தாயின் கருவில் இருக்கும்போது என்ன நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லி புனித அகஸ்தீனர் சொல்கிறார். நான் அம்மாவுடைய பாலுக்கு ரொம்ப பேராசைப்பட்டு நான் அழுதேன், என் தேவைக்கு மீறி நான் அழுதேன். அப்போ நான் குழந்தையாக இருக்கும்போதே நான் பாவம் செய்கிறேன். அப்படி போய் யோசிக்கிறார் புனித அகஸ்தீனர். அது யோசித்தது மட்டும் இல்லை, அதுக்காக ஆண்டவர்கிட்ட அந்த டைமில் அப்படியே ஜெபமாக ஜெபிக்கிறார், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அந்த ஒரு சின்ன வயசுலேருந்தே நான் பேராசை இருந்திருக்கேன் எனக்குள்ள அப்படின்னு சொல்லி எழுதுனது ஜெபிச்சது மட்டும் இல்லை, அதை ஒரு புத்தகமாகவே வெளியிட்டிருக்காரு. ஆயராக ஆனதுக்கப்புறம் ஹிப்போ நகர் ஆஃப்ரிக்கானுடைய ஹிப்போ நகர்னுடைய ஆயர் ஆனதுக்கப்புறம். ஸோ ஸ்பிரிச்சுவல் ஸ்டெப்புடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம பாவத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். நம்ம மரக்கட்டை கண்ணில் இருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் நண்பர்களே. இது செய்யாமல் ஒவ்வொரு பாவம் நம்ம செஞ்சதை எழுதி பார்த்து அதை வச்சுருந்து அதுக்கு பரிகாரம் செஞ்சு ஆண்டவர் இதெல்லாம் மன்னிச்சார்லன்னு சொல்லி தாழ்ச்சியாகி ஆண்டவர் மேலே அன்பு செலுத்த ஆரம்பிக்காமல் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்டார்ட்டே ஆகாது நண்பர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள் 39ஆம் வசனம், குழந்தை ஞானஸ்தானம் கொடுப்பதற்கான வசனம் பாருங்கள். இப்படி பேதுரு சொல்கிறார், ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது, எந்த வாக்குறுதி? ஆவியானவர் உங்கள் மேலே பொழியப்படுவார் அப்படின்ற அந்த வாக்குறுதி, பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதி உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தொலையில் உள்ள யாவருக்கும். நீங்கள் இவங்கெல்லாம் இப்போ எருசலேமுக்கு வந்திருக்காங்க, அவங்க குடும்பங்கள் எல்லாரும் அங்கே வீட்டில் இருப்பாங்க பாருங்கள், வெவ்வேறு இடத்துல, எகிப்தில், ரோமில், அங்கங்கே எல்லாம் யூதர்கள் இருப்பாங்க பாருங்க. தொலையில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது. எப்படி? நீங்கள் மனமாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். திருமுழுக்கு பெறும்போது தான் தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். அப்போ இந்த வாக்குறுதி உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தொலையில் இருக்கும் யாவருக்கும் ஆண்டவர் திட்டம் அழைப்பு உள்ள எல்லாருக்கும் உரியதுன்னா, அப்போ ஆவியானவர் பெறணும்னா முதல்ல பிள்ளைகளும் திருமுழுக்கு பெற வேண்டும். அப்போதான் அவங்க தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்டார்டிங்கே அதுதான். அப்போது பிள்ளைகளுக்கும் சில்ட்ரன்ஸுக்கும் நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கலாம். அப்போ பிரிந்து போன சகோதரில் யாராவது கேட்டாங்கன்னா, ஆண்டவர் எப்படி 30 வயசில் ஞானஸ்தானம் பெற்றாரோ அதே போல் நாங்களும் வாங்குவோம். இல்லையே, அப்போஸ்தலர்கள் அப்படி கொடுக்கலையே, திருச்சபை அப்படி கொடுக்கலையே, ஆதி திருச்சபை. 40ஆம் வசனம் பாருங்கள் நண்பர்களே, நெறி கெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களையே காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நண்பர்களே, நிறைய டைம் நம்ம இந்த வசனத்தை அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடும். ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம உலகத்தில் இருக்கிற மற்ற இனத்தாரை விட நம்ம மாறுபட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும். நெறிக்கேட்டான இந்த தலைமுறையினர்களிலிருந்து நம்மளே நம்ம காப்பாற்றி கொள்ளணும். அப்போ கிறிஸ்தவர்கள் எதுக்கு மனமாறி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தோம் அப்படியே வாழ்ந்தோன்னு இல்லை. அவங்க ஏன் ஞானஸ்தானம் வாங்கினாங்கன்னா, நாங்கள் வேறுபட்ட ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம், ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம், அதுக்கு எங்களுக்கு ஆவியானவர் வேணும், அதுக்கு நாங்கள் ஞானஸ்தானம் வாங்குகிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். இந்த ஒரு
இன்டென்ஷனில், ஒரு நோக்கத்தில் தான் இவங்க கிறிஸ்தவர்களாக மாறி அதனால தான் அவங்க வந்து ஒரு நல்ல உறுதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. எல்லா புனிதர்களையும் பாருங்கள், நான் தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்வேன், நான் மற்றவங்கள மாதிரி வாழ மாட்டேன்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க பாருங்கள். சீர்கேட்டான இந்த தலைமுறைகளிலிருந்து நான் என்னை காப்பாற்றிக்கொள்வேன். அதனால தான் நான் இந்த உலகத்திலிருந்து உங்களை தேர்ந்து கொண்டேன். ஐ சோஸ் யூ அவுட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்களை நான் இந்த உலகத்திலிருந்து நான் உங்களை வந்து தேர்ந்தெடுத்தேன். அப்போ பாருங்கள் நண்பர்களே, நம்ம வந்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கோம். நம்ம வந்து எல்லார் மாதிரியும் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் ஆதி திருச்சபையில் அப்படி இல்லை. 42ஆம் வசனம் பாருங்கள், அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் அப்படின்னா அப்போஸ்தலர்களுடைய போதனைகள், டீச்சிங்ஸில். அதுக்கப்புறம் என்ன, நட்புறவிலும் அப்படின்னா ரெண்டாவது ஃபெலோஷிப், அவங்களுடைய நட்புறவில் இருந்திருக்காங்க, கற்பித்தவற்றில் அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க, டீச்சிங்ஸில் இருந்திருக்காங்க, ஃபெலோஷிப்பில் இருந்திருக்காங்க. அப்புறம் அப்பம் பிடுவதிலும் திருப்பள்ளி, நற்கருணை வழிபாடு. அதுக்கப்புறம் என்ன, இறை வேண்டலிலும் ஒன்றா சேர்ந்து ப்ரேயர், உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். அன்பர்களே, இப்போ புரியுதா? டிவோஷன் மாதா கிட்டேயும் சரி, புனிதர்கள்கிட்டையும் சரி, அப்போஸ்தலர்கள்கிட்டையும் சரி நம்ம வச்சுக்கலாம். எதுக்கு? அவங்க நமக்கு சொல்லித் தருவாங்க, அவங்க நமக்கு வந்து நட்புறவில் இருப்பாங்க, ஃபெலோஷிப்பில் இருப்பாங்க, ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அவங்க நமக்கு திருப்பள்ளியில் இருப்பாங்க, இறை வேண்டலில் இருப்பாங்க, அவங்களோட இருக்கலாம். உறுதியாய் நிலைத்திருந்தார்கள், ஒன்றா இருந்தாங்க திருத்தூதர்களோட. they were devoted to the disciples-னு ஆங்கிலத்தில் பார்க்குறோம். 46ஆம் வசனம் பாருங்கள், திரும்ப திருப்பலி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அவங்க டெய்லி திருப்பலிக்கு போயிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு பாருங்கள், எப்படி பெந்தகோஸ்துக்கு முன்னாடி ஒரே மனதாக மாதாவோடு சேர்ந்து ஜெபிச்சுட்டு இருந்தாங்களோ அதே போல் திரும்பவும் எல்லா அப்போஸ்தலர்களும் மாதாவோட எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடியிருந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும், எவ்வளோ தாழ்ச்சியான எளிய உள்ளத்தோடும் வீடுதோறும் அப்பத்தை பிட்டு, திருப்பலி அப்போ டெய்லி கண்டிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அப்பத்தை பிட்டு உணவு பகிர்ந்து உண்டு வந்தார்கள். எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. எவ்வளோ அழகான ஃபெலோஷிப் பாருங்கள் நம்ம. அப்போது நீங்கள் ஏன் வந்து நீங்கள் டேரெக்டாக ஜீசஸ் கிட்டே போங்க, எதுக்கு நீங்கள் புனிதர்கள்கிட்டலாம் பக்தி வச்சுருக்கீங்க? இல்லையே, ஆதி திருச்சபையில் எல்லாரும் ஒன்றா திருத்தூதர்களோடு சேர்ந்து அப்பம் பிடுதலும் நட்புறவிலும் இறை வேண்டலிலும் கற்பித்தவற்றிலும் அவங்க வந்து உறுதியாக நிலைத்திருந்தாங்களே. நான் ஏன் மாதா எனக்கு டீச் பண்ணக்கூடாது? எனக்கு புனிதர்கள் வந்து சொல்லிக் கொடுக்கூடாது? நான் ஏன் மாதாவோட ஒரு நட்புறவில் இருக்கக்கூடாது? நான் ஏன் இறை வேண்டலை மாதாவோட சேர்ந்து வேண்டக்கூடாது ஜெபமாலையில்? பாருங்கள் நண்பர்களே, அப்போ நம்ம எவ்வளோ குழப்பி இருக்கிறோம் பாருங்கள். 44ஆம் வசனம் பாருங்கள், நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர், எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். எல்லாத்தையும் விற்றுட்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சுருவாங்க. அப்போ பாருங்கள், அப்போ நம்மளோட உடைமைகள், நம்ம உயிர் எல்லாத்தையும் மாதாக்கிட்ட கொடுக்குறது தப்பே கிடையாது. அப்போ நம்ம முழு அர்ப்பணத்துக்கு இங்கே ஒரு எவிடன்ஸ் இருக்குது பாருங்கள். சரி, ரோமியருக்குள்ளே போகும் பாருங்க. ரோமியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆகையால் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிப்பவரே, நீங்கள் யாராயிருந்தும் சாக்கு போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழியே இல்லை. நீங்கள் தீர்ப்புறீங்களா, உங்களுக்கு வழியே இல்லை சாக்கு போக்கு சொல்கிறது. ஏனெனில் இதுதான் முக்கியமான வார்த்தை பாருங்கள், பிறருக்கு எதிராய் தீர்ப்பளிக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளித்து கொள்கிறீர்கள். தீர்ப்பளிக்கும் நீங்களே அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்களே. தெளிவாக கேட்டார் பாருங்க புனித பவுல். அப்போ நம்ம தீர்ப்பளிக்கும் போது நம்மளே நமக்கு எதிராக நமக்கு தீர்ப்பளிச்சுக்கிறோம், மற்றவங்களை நம்ம தீர்ப்பிடும்போது. ஏன்னா நம்மளும் ஒன்றும் அவங்கள விட பெரிய விஷயம் இல்லை. மேபி அந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கலாம், வேறு ஏதாவது அதுக்கு ஈக்குவலாக ஒரு கொடூரமான ஒரு பாவத்தை நம்மளும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அப்போ அவங்கள நம்ம தீர்ப்பளிக்கும் போது நம்மளை தண்டனை தீர்ப்புக்கு நம்மளே உள்ளாக்கிக்கிறோம். அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை நாமும் செய்கிறோம். அதுக்கப்புறம் 3ஆம் வசனம் பாருங்கள், கடவுளுடைய தண்டனையிலிருந்து நீங்கள் தப்ப முடியாது அப்படின்றார் யூதர்களை பார்த்து. ஏன்னா யூதர்கள் என்ன நினச்சாங்க, நாங்கள் பழைய உடன்படிக்கையை சார்ந்தவர்கள், ஆபிரகாமுடைய பிள்ளைகள், அதனால் எங்களை ஆண்டவருடைய தண்டனையிலேருந்து தப்பிக்கலாம். ஆண்டவர் மத்திய நற்செய்தியிலையும் 3:9 சொல்லார், யோவான் 8:31 சொல்லார், நீங்களாம் ஆண்டவருடைய தண்டனையிலேருந்தெல்லாம் அப்பெல்லாம் தப்பிக்க முடியாது ஆபிரகாமுடைய பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிட்டு. ஸோ இந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வர சொல்கிறாரு புனித பவுல். 4ஆம் வசனம் பாருங்கள், உங்களை மனமாற செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா? அதில் எப்பயுமே இந்த வசனம் எனக்கு ரொம்ப மனசை வந்து குத்தும்.
ஐயோ என் வாழ்க்கையில் எவ்வளோ பரிவு காட்டுறாரு, எவ்வளோ அற்புதம் செய்கிறாரு. அப்போ நம்ம உடனே யோசிச்சுக்கணும் நண்பர்களே, நம்ம மனமாறுவதுக்கு தான் ஆண்டவர் இவ்வளோ செய்கிறாரு. இவ்வளோ நல்லவர்னு உணர்ந்து அவருக்காக நம்ம இன்னும் சரி இந்த பாவத்தை விடுவோமே, கொஞ்சம் நம்ம பொறுத்து தான் போவோமே, கொஞ்சம் நம்ம இறங்கி தான் போவோமே, கொஞ்சம் இதை தியாகம் தான் பண்ணுவோமே, அந்த ஒரு மைண்டுக்கு வரணும். அதுக்கு தான் ஆண்டவர் இறக்கம் காட்டுறாரு, நமக்கு இவ்வளோ அற்புதங்கள் செய்கிறார் வாழ்க்கையில். 6ஆம் வசனம் பாருங்கள் நண்பர்களே, சோலா ஃபீடே, விசுவாசம் மட்டும் போதுன்றதுக்கு எதிரான வசனம் பாருங்கள். ஒவ்வொருவரும் அவர் செயல்களுக்கேற்ப கடவுள் கைமாற செய்வார். அப்போ பாருங்க, நம்ம செய்கிற செயல்களுக்கு தான் நம்ம கைமாறு கிடைக்கும். ஆண்டவர் விசுவாசிச்சா மட்டும் பத்தாது, அது துவக்கத்தில் தான் தேவை. அதுக்கப்புறம் வாழ்நாட்டில் நம்ம ஒவ்வொருவர் செய்கிற செயல்களுக்கு ஏற்ப கடவுள் நமக்கு கைமாறு கொடுப்பார். 13ஆம் வசனம் பாருங்கள், எனில் திருச்சட்டத்தை கேட்பதால் மட்டும் யாரும் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவதில்லை. நோபடி கேன் பிகம் ஜஸ்டிஃபைடு ஆர் ரைச்சியஸ் பை ஒன்லி ஹியரிங். கேட்பதனால் மட்டும் யாரும் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக முடியாது. அதனை கடைப்பிடிப்பவர்களே அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். எவ்வளோ ஷாக்கிங்கான ஒரு வசனம் பாருங்கள், பிரிந்து போன சகோதரர்களுக்கு. அப்போ புனித பவுல் நம்மளுடைய இறுதி நாளை அவர் கண்ணில் பார்க்குறாரு. நம்ம செய்கிற ஒவ்வொரு சிந்தனை, ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு செயல்களிலும் அழுந்து அதுக்கேற்றவாறு ஆண்டவர் நமக்கு கைமாறு கொடுக்க போகிறார். ஸோ இது பழைய ஏற்பாட்டிலிருந்து இதனுடைய போதனைகள் இருக்கான்னு அந்த கட்டளைகளை கடைபிடிச்சாதான் திரும்பி அதை ஆண்டவரும் மத்திய நட்சத்திரம் 16:27 அவர் அதை திரும்ப உறுதிப்படுத்துகிறார். உங்கள் செயல்களுக்கு ஏற்ப உங்களுக்கு கைமாறு கிடைக்கும். அப்போஸ்தலர்களும் இதை திரும்பவும் பாருங்கள், இங்கே மட்டும் இல்லை, 2 கொரிந்தியர் 5:10, 1 பேதுரு 1:17 எல்லாத்துலேயுமே செயல்களுக்கு ஏற்ப நமக்கு கைமாறு கிடைக்கும். அதனால் யூதர்களாக இருந்தாலும் பிரினத்தவர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே தீர்ப்பு தான், என்ன செஞ்சுருக்கோம் அதை பொறுத்து தான். ஸோ இந்த ஏற்புடையவர்களாகும் டைக்கையோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜஸ்டிஃபைடுன்ற அந்த வார்த்தை என்பவர்களே, ஒருத்தர் நிரபராதின்னு சொல்லி தீர்ப்பிடுவது, நிரபராதின்னு சொல்லி ஒருத்தர் அறிவிக்கிறது ஒரு நீதிபதி, இதுதான் இந்த ஜஸ்டிஃபைடுன்னு சொல்கிறோம். நான் ஆண்டவர் முன்னாடி ஏற்புடையவனாக இருக்கிறேன்னா அப்படின்னா நான் குற்றமற்றவன் சொல்லி ஆண்டவர் என்னை பார்க்குறாரா, என்னை கருதுறாரா. ஸோ இந்த வார்த்தை, இந்த ஜஸ்டிஃபைடுன்ற ஆங்கில வார்த்தை கிரேக்கத்தில் டைக்கையோ அப்படின்ற இந்த வார்த்தை ரோமியர் புத்தகத்தில் மட்டும் 15 தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கு. மற்ற புதிய ஏற்பாட்டில் 24 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு அன்பர்களே. ஸோ இதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, நம்மளை கட்டளைகளை கடைபிடித்து நம்ம நீதிமான்களாக ஆகிக்கலாம். 2வது, ஆண்டவர் நம்மை நீதிமான்களாக கருத வேண்டும், நம்மளை குற்றமற்றவர்கள் என்று தீர்ப்பளிக்க வேண்டும். ஸோ லீகலாக பார்த்தோன்னா இந்த ஆண்டவர் நம்மளை நம்ம பாவ வழியிலேருந்து நம்மளை விளக்கணும். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் இயேசுனுடைய ரத்தத்தினால், அவருடைய பாடுகளினுடைய இறப்பினுடைய உயிர்ப்பினால் நமக்கு இது குறிப்பாக ஞானஸ்தானத்தின் வழியாக இது நமக்கு செயல்படப்படுகிறது. அப்போ ஆண்டவருக்கு ஏற்புடையவராக நம்ம எப்போ ஆகிறோம், ஜஸ்டிஃபைட் ஆகிறோம், ஆண்டவருடைய இறப்பு உயிர்ப்பு பாடுகளோட விளைவாக நம்ம ஞானஸ்தானம் பெறும்போது தான் இது நடக்குது. அதனால தான் ஞானஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞானஸ்தானம் பெறாமல் கடவுளுடைய பார்வையில் நம்ம ஏற்புடையவர்கள் ஆக முடியாது. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் அவருடைய ஆவியினால் நம்ம நிரப்புவார். 3வது, அவர் அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறுறோம். இது 3 நடக்கும்போது நம்ம ஜஸ்டிஃபைட் ஆகிறோம், கடவுள் முன்னாடி ஏற்புடையவர்கள் ஆகிறோம். ஸோ நம்மளுடைய பாவங்களை கழுவுகிறார், நமக்குள்ளே 3 இறைவன் வாசம் செய்கிறாங்க, நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாற்றுறார். இது 3 நடக்கும்போது நம்ம ஆண்டவருடைய ஏற்புடையவர்களாக மாறுகிறோம், ஜஸ்டிஃபைட் ஆகிறோம், ரைச்சியஸ் ஆகிறோம் முதல்ல. ஸோ இது ஏதோ வெளியே நடக்கிறதில்ல. மார்ட்டின் லூதர் இதை வெளியே நம்மளாம் சாணத்தை போல் இருப்போம், நம்ம மேலே பனியை தூவி அப்படி மூடி மறைப்பாருன்றாங்க. இல்லை, அது மார்ட்டின் லூதர் அப்படி சொல்கிறார். ஆனால் அப்படி இந்த பவுல் சொல்கிறார், நம்மளை உள்ளேருந்து உங்களுடைய புதிய இதயத்தை ஆண்டவர் கொடுப்பேன்றார், ஆவியை ஊற்றியும் கல்லான இதயத்தை எடுப்பேன்றார். ஸோ உள்ளேருந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஏற்புடையவர்கள் ஆக்குறது ஏதோ வெளியில் ஆண்டவர் நான் ஜீசஸோடைய ரத்தத்தை பார்த்து உன்னை நான் பாவி இல்லைன்னு சொல்கிறேன். இல்லை, உண்மையிலே பாவம் செய்யாதவர்களாக நம்மை மாற்றுவார். இதுதான் நமக்கும் பிரிந்து போன சகோதரர்களுடைய இந்த போதனைகளுக்கும் வித்தியாசம் அன்பார்ந்தவர்களே. ரொம்ப தெளிவாக இருக்கணும். அவங்க ஆண்டவர் சொல்லிட்டு ஆண்டவருடைய இறப்பு பாடுகள் உயிர்ப்பினால நம்மை குற்றமற்றவர்களாக பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி. இல்லை,
நம்மை குற்றமற்றவர்களாய் மாற்றுவார். அதன் வழியாக நம்ம ஏற்புடையவர்களாக ஆக்குவார். ஏதோ சும்மா ஆண்டவர் இங்கே ஃபேக் கேம் விளையாடல. அவன் உனக்கு பதிலாக அவர் செத்துட்டாரு, இப்போ நீ நல்லவன், நான் நம்புவேன், நான் அவனை கருதிக்கிறேன், உன்னை நான் தீர்ப்பளிச்சிட்றேன், அப்படி சொல்லல ஆண்டவர். இவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பினால உன்னை குற்றமற்றவனாக வாழ வைப்பேன், உன்னை மாற்றுவேன், உன்னை நான் கருத மட்டும் மாட்டேன், உன்னை தீர்ப்பளிக்க மட்டும் மாட்டேன், உன்னை நான் மாற்றுவேன். ஐ வில் டிரான்ஸ்ஃபார்ம் யூ ஃப்ரம் வித்தின். உள்ளிருந்து உன்னை நான் மாற்றுவேன், உன்னுடைய உள்ளத்தை. ஏன்னா இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய வாக்குறுதிகள் நம்ம பார்த்தோம். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள் 14 15 வசனங்கள் ரோமையர் 2 எப்படி ஆண்டவர் பிறையினத்தவர்களை தீர்ப்பளிப்பார் பாருங்கள். திருச்சட்டத்தை பெறாத பிறையினத்தார் அதில் உள்ள கட்டளைகளை இயல்பாக கடைபிடிக்கும் போது அவர்களுக்கு திருச்சட்டம் இல்லாத போதிலும் தங்களுக்கு தாங்களே அவர்கள் சட்டமாய் அமைகிறார்கள். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு இயல்பான ஒரு சட்டம் அவங்க மனசாட்சியில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க செயல்படுறதை வச்சு ஆண்டவர் இறுதி நாளின் போது அவர்களை தீர்ப்பளிப்பார். ஸோ நமக்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கு, நம்மக்கிட்ட அந்த அதிகமாக எதிர்பார்ப்பார். அதனால தான் பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறார், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இந்துஸ், முஸ்லீம் சகோதரர்களை விட உங்கள் நெறி சிறந்ததாக இருக்கட்டும் நம்மளை பார்த்து சொல்கிறார். ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் மனசாட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கோ இயல்பாக நேச்சுரல் லா, அதுக்கேற்ற மாதிரி அவர் தீர்ப்பளிக்க போகிறார். 15 வசனம் பாருங்கள். திருச்சட்டம் கற்பிக்கும் ஒழுங்கு நெறியை தங்கள் உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் தாங்கள் நடத்தைகளில் காட்டுகிறார்கள். பாருங்கள், மோசே கொடுத்த அந்த தோரா அவங்களுடைய உள்ளத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு, எல்லா மனசாட்சியிலையும், எல்லா மனுஷனுக்கும். அவர்களது மனசான்று இதற்கு சாட்சி. அப்போ மனசாட்சி சொல்லி இல்லை நீ பண்ணுற தப்புன்னு, மனசாட்சி அவங்களுக்கு சான்று பகரும். எனில் அவர்கள் செய்த குற்றம் இல்லையா என அவர்கள் எண்ணங்களை வெளிப்படுத்துகின்றனர். அப்போ இறுதி நாளின் போது அவங்க மனசாட்சி அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். 21 வசனம் பாருங்கள். ஆனால் பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் நீங்களே கற்றுக்கொள்ளவில்லையே, திருச்சட்டத்தை என்ன பறைசாற்றுகிறீர்கள், திருடாதே என்னை நீங்கள் பறைசாற்றுகிறீர்கள், ஆனால் நீங்களே திருடவில்லையா? ஸோ யூ டோன்ட் ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் பறைசாற்றுவதை, நீங்கள் கற்பிக்கிறத நீங்கள் கடைபிடிக்க மாட்டேங்கிறீங்கன்றார். எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க நண்பர்களே. 24 வசனம். உங்களால் கடவுளின் பெயர் பிற இனத்தாரிடையே இகழப்படுகின்றது. நம்மளால் அன்பாந்தலே. அப்போ பாருங்கள், நம்ம இந்த ஜெபமாலை மந்திரம் மாதிரி சொல்லிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் கோவப்பட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் பாவம் செஞ்சுக்கிட்டு ஒரு பொறுமை இல்லாமல் சோம்பேறியாக வாழ்ந்துக்கிட்டு ஒரு வாழ்க்கை முன்மாதிரியே இல்லைன்னா நம்ம ஜெபமாலை ஜெபிக்கிற பார்த்து இல்லைன்னு ஜெபமாலை ஜெபிக்கிற நீ கோவப்படுறேன்னு வாங்க. கரெக்டு தான். நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்காக அப்போ நம்ம ஜெபமாலை சொல்லலையா? அப்போ நம்ம ஜெபமாலை வேஸ்ட்டு. நம்ம ஜெபமாலையில் மாதாவுடைய குரலை கேட்குறதுக்கும் ஆண்டவருடைய திருவுளத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம பாவத்துக்கு பரிகாரமாக நீ அந்த பாவத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு அருள் வேண்டி நம்ம ஜெபமாலை ஜெபிக்கலையா? அப்போ நம்ம செய்கிற ஜெபமாலை மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு கேலி கூத்தாக தான் இருக்குது. இதனால் மாதா அசிங்கப்படுறாங்க, ஜெபமாலை அசிங்கப்படுது, கடவுளினுடைய பெயர் பிறையினத்தாரிடையே இகழப்படுகின்றது. ஸோ நம்மளும் அது காரணமாக இருக்கிறோம் பாருங்கள். அப்போ நம்ம வாழ்க்கை முறை சரியில்லைன்னா நம்ம ஜெபமாலையும் ஜெபங்களும் வெளிவேஷமாக மாறுது. இதனால் கடவுள் தான் இகழப்படுகிறார். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கெல்லாம் பார்த்துட்டு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கூட கடவுள் நம்புகிற, ஆனால் நீயே இப்படி வர, அப்புறம் நாங்கள் இது கடவுள் நம்பணும். அதான் சொல்லுவாங்க, நாத்திகர்களாக அத்தனை பேர் இருக்கிறதுக்கு காரணம் கடவுள் நம்பிக்கையில் இருக்கிற நம்ம ஒழுங்காக வாழாதது தான் காரணம். அதுக்கப்புறம் பாருங்கள் நண்பர்களே, புனித பவுல் ஹைலைட்டான ஒரு வசனம் சொல்கிறார் பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 26 29 வசனம் விருத்த சேதனத்தை பற்றி சொல்கிறார். சிம்பிளாக சொல்லணும்னா பாருங்கள், ஆகையால் விருத்த சேதனம், அதான் விருத்த சேதனம் செஞ்சால் தான் நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாக முடியும், இஸ்ரேல் மக்களாக மாற முடியும், யூதராக மாற முடியும். புரியுதுங்களா? அப்போது விருத்த சேதனம் செய்து கொள்ளாத ஒருவர் இந்த தோராவினுடைய திருச்சட்டத்தின் ஒழுங்குகளை கடைபிடித்தால் விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டாலும் விருத்த சேதனம் செய்து கொண்டவராக அவர் கருதப்படலாம் அல்லவா? எவ்வளோ தெளிவாக கேட்குறாரு பாருங்க. தோரா டீச் பண்ணுற மாதிரி அவர் வாழ்கிறார். அப்போது அவர் விருத்த சேதனம் செய்யலைன்னா என்ன, செஞ்சால் என்ன, அவர் செஞ்ச மாதிரி நம்ம கருதிக்கலாமே. ஏன்னா அவர் ஒரு இஸ்ரேல் மக்களை போல் அவரும் நல்ல நேர்மையாக வாழ்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரான்னு வந்துங்களே,
ஒரு பேருக்கு நீங்கள் யூதராக இருக்காதீங்க. அப்போ அதை நம்மளுக்கு அப்படியே மாற்றிக்குவோம். ஒரு பேருக்கு நீங்கள் கிறிஸ்தவராக இருக்காதீங்க. நம்மளை விட நிறைய இந்து முஸ்லீம் சகோதரர்கள் நல்லதாக, நம்மளை விட அவங்க நெறி சிறந்ததாக இருக்கே. பொறுமையாக இருக்காங்க, கோவப்படாமல் இருக்காங்க, ஒரு கட்டுப்பாடோடு இருக்காங்க, சுய கட்டுப்பாடோட, சிந்தனையில் பரிசுத்தமாக இருக்காங்க. பாருங்கள், நம்ம அப்படி இருக்கிறது இல்லையே. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு? 28ஆம் வசனம் பாருங்கள். ஏனெனில் புற தோற்றத்தில் மட்டும் யூதராக இருப்பவர் யூதர் அல்ல. அப்போ நம்ம சர்டிஃபிகேட்டில் மட்டும் சண்டே கோயிலுக்கு போகிறதுனால மட்டும் நம்ம கிறிஸ்தவர்கள் அல்ல. அவ்வாறே புற தோற்றத்தில், அதாவது உடலில் மட்டும் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல. தலையில் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஞானஸ்தானம் வாங்கிட்டு நம்ம சண்டே மாசுக்கு போயிட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தால், உடலில் நம்ம திருப்பயணம் பண்ணிட்டு வந்தால் நம்ம கிறிஸ்தவராக இருக்க முடியாது. 29ஆம் வசனம் பாருங்கள், ஹைலைட்டாக சொல்கிறார். 29, ஆனால் அகத்தில் யூதராக இருப்பவரே உண்மையான யூதர். அகத்தில் கிறிஸ்தவனாக இருக்கிறவனே உண்மையான கிறிஸ்தவன். உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே உண்மையான விருத்த சேதனம். உள்ளத்தில் நம்ம ஞானஸ்தானம் கழுவப்படணும். நம்ம பாவங்கள் தூய்மையாக இருக்கணும் உள்ளத்தில். இது எழுதிய சட்டத்தின்படி செயல்படுவது அல்ல, தூய ஆவியால் செயல்படுவதாகும். ஸ்பிரிச்சுவல், லிட்ரல் அல்ல, ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் வாசிக்கிறோம், ஆங்கிலத்தில். அத்தகையவர் மனிதரிடமிருந்து அல்ல, கடவுளிடமிருந்தே பாராட்டு பெறுவர். அப்போ பாருங்க நண்பர்களே, பழைய உடன்படிக்கையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இது எதுவும் புதுசு கிடையாது. இணைய சட்டம் 30 நம்ம இதை தான் பார்க்குறோம். இணைய சட்டம் 30:6 ஆண்டவர் அவருடைய இதயங்களை, உங்களுடைய இதயங்களை விருத்த சேதனம் செய்யுங்கள் சொல்லி இணைய சட்டம் 10:16, லேவியர் 26:41 உங்களுடைய இதயங்கள் விருத்த சேதனம் செய்யணும். வெறும் உடம்பில் மட்டும்தான் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்மதில். அப்போ நம்ம இதயம் எப்படி இருக்குது? ஆண்டவர் திரும்ப தான் பார்க்குறாரு. நம்ம வெறும் வெளியில் சர்டிஃபிகேட்டில் மட்டும் ஒரு பேர் மட்டும் கிறிஸ்டின் பேராக இருந்தால் இல்லை, செயலில் நம்ம கிறிஸ்டியனாக இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள் 3ஆம் அதிகாரம் 10-18 வசனங்கள் அன்பர்களே. கிட்டத்தட்ட பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு சங்கிலியை போல் 6 மேற்கோள்களை இங்கே புனித பவுல் காட்டுறாரு. திருப்பாடல் 14:3, திருப்பாடல் 5:9, திருப்பாடல் 143, திருப்பாடல் 10:7, எசாயா 59:7-8, திருப்பாடல் 36:1. இதில் எல்லாத்துலேயுமே நேர்மையாளர்களையும் தீயவர்களையும் பிரித்து காட்டக்கூடிய வசனங்கள் இது. ஸோ அப்போ புனித பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, எல்லா இஸ்ரேலையும் அவர் கெட்டவங்கன்னு சொல்ல வரல. ஒரு சில பேர் நல்லவங்களாகவும் தான் இருந்திருக்காங்க. ஆனாலும் உடன்படிக்கையின் மக்களையுமே பாவம் அடக்கி ஆண்டு கொண்டு தான் இருக்குது. இது வெறும் பிறையினத்தவர்கள் மட்டும் இல்லை, யூதர்களையும் பாவம் ஆண்டு கொண்டு தான் இருந்துச்சு. அவங்க உடன்படிக்கையில் இருந்தும் பாவம் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அந்த பாவம் மனுஷ குலத்தினுடைய எல்லாருக்கும் பரவியது, உடம்புலையும் பரவணுச்சு. அதனால தான் உடம்புமே பாவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், எல்லா பாடி பார்ட்ஸையும் சொல்கிறார். தொண்டை, நாக்கு, உதடுகள், வாய், கால், கண் எல்லாத்தையுமே அவர் சொல்கிறாரு. ரோமையர் 3:13-14, 15, 18 ஒவ்வொரு உடலின் உறுப்புகளும் பாவம் செஞ்சிட்ருக்கு அப்படின்றார். நம்ம உடலின் உறுப்புகள். அதே போல் உலகத்தில் இருக்கிற பிறையினத்தவர்கள், யூதர்கள் எல்லாருமே பாவத்துக்கு அடிமையாக தான் இருக்கிறோம் அப்படின்றார். 20ஆம் வசனம் பாருங்கள். ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் எவரும் கடவுள் முன்னிலையில் ஏற்புடையவர் ஆவதில்லை. நமக்கு ஷாக்கிங்காக இருக்கா? திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறதுனால, மோசையின் சட்டத்தை கடைபிடிக்கிறதுனால நம்ம கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக முடியாதான். மனிதர்கள் பாவிகள் என்பதை சட்டம் அவர்களுக்கு உணர்த்துகின்றது. அதுமாதிரி இந்த பாவம், இந்த ஒர்க்ஸ் ஆஃப் த லா, திருச்சட்டம் சார்ந்த செயல்கள், ஒர்க்ஸ் ஆஃப் த லா அப்படின்ற இந்த வார்த்தையை புனித பவுல் 8 முறை அவருடைய எழுத்துக்களில் பயன்படுத்தியிருக்காரு. 2 முறை ரோமையரில் பயன்படுத்துகிறாரு. இன்றைக்கி இந்த 3ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலையும் 28ஆம் வசனத்திலும் 6 முறை கலாத்தியரில் பயன்படுத்தியிருக்காரு. திருச்சட்டம் சார்ந்த செயல்கள். திருச்சட்டம் சார்ந்த செயல்கள்னால் அவர் என்ன சொல்ல வர்றாரு? புனித அகஸ்தினார் என்ன சொல்கிறாருன்னா, மொத்த தோராவையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மொத்த தோராவையுமே ஒருத்தர் கடைபிடிக்கிறதுனால கடவுள் பார்வையில் ஏற்புடையவர்கள் ஆக முடியாது அப்படின்னு புனித பவுல் சொல்கிறார். இது ஒரு ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் புனித ஜெரோம் சொல்கிறாரு, வெறும் செரிமோனியல் லா,
திருச்சட்டம் சார்ந்த செயல்கள்னு இங்கே புனித பவுல் சொல்லும்போது வெறும் அந்த வழிபாட்டு செயல்கள், உதாரணத்துக்கு இந்த விருத்த சேதனம், சாப்பாடு ஒழுங்குமுறைகள் சட்டம், இந்த ஓய்வு, இந்த தூய நாள்களை கடைப்பிடிப்பது, திருவிழாக்களை கடைப்பிடிப்பது, இப்படிப்பட்ட அந்த வழிபாட்டு சட்டங்களை செரிமோனியல் லாஸை குறிக்குது அப்படின்னு சொல்லி புனித ஜெரோம் சொல்கிறாரு. இப்போ இறையியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, 2 வியூவுமே கரெக்டு தான். அகஸ்தினார் சொல்கிறதும் கரெக்டு தான், புனித ஜெரோம் சொல்கிறதும் கரெக்டு தான். எப்படி? அகஸ்தினார் சொல்கிறார், நீங்கள் என்ன தான் திருச்சட்டத்தை கடைப்பிடிச்சாலும் நீங்கள் கடவுள் முன்னாடி ஏற்புடையவர்கள் ஆக முடியாது. ஏன்? ஏன்னா உங்களுடைய பாவத்தை யாராலையும் எந்த சட்டத்தை நீங்கள் கடைப்பிடிச்சாலும் நீங்கள் கழுவ முடியாது. உங்களுக்கு வெளியிலேருந்து அவருடைய ரத்தம் தெளிக்கப்படணும். எது வழியா? ஞானஸ்தானத்தின் வழியா. ஸோ அப்போ பாருங்கள், திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் ஒருத்தர் ஏற்புடையவர் ஆக முடியாதுன்றது எதை குறிக்குது? நம்ம அந்த இனிஷியல் கிரேஸ் ஆஃப் ரிப்பெண்டன்ஸ், அந்த ஜஸ்டிஃபிகேஷன், ஏற்புடையவர்கள் ஆகிறதுக்கான அந்த ஏற்புடைமையாக்கும் அருள், சாங்டிஃபைங் கிரேஸை ஞானஸ்தானத்தின் வழியாக ஆண்டவருடைய இறப்பு, பாடுகள், உயிர்ப்பினுடைய அந்த வல்லமையினால் ஞானஸ்தானத்தினால் வழியாக மட்டும்தான் நம்ம கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆக முடியும். எத்தனை சட்டத்தை நம்ம கடைபிடிச்சாலும், மோசையின் சட்டத்தை கடைபிடிச்சாலும், பழைய ஏற்பாடு ஒவ்வொரு வார்த்தையும் கடைபிடிச்சாலும் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக முடியாது. சரி, அது மட்டும் இல்லை, புனித ஜெரோம் சொல்கிறது போல் செரிமோனியல் லாஸை கடைபிடிக்கிறதுனால இனி நமக்கு புதிய உடன்படிக்கையில் தேவையில்லை. ஞானஸ்தானம் பெற்ற நமக்கு விருத்த சேதனம் இனி தேவையில்லை. ஒரு சில உணவு அந்த ஒழுங்குமுறைகள் நமக்கு தேவையில்லை. இனி எல்லாமே உள்ளே போகிறது நம்ம தீட்டுப்படுத்தாது, உள்ளத்திலிருந்து வெளியே வர்றது தான் நம்மளை தீட்டுப்படுத்தணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஸோ எல்லா சாப்பாடும் ஓகே. அப்போ என்ன நடக்குது? ஆனாலும் மோசேயினுடைய மாரல் லாஸை நம்ம கடைபிடிக்கணும், தார்மீக சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும். பழைய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய 10 கட்டளைகள், மற்ற நம்ம ஒழுங்கு நெறிமுறைகள், வாழ்க்கை முறைகளுக்கு சம்மந்தப்பட்ட சட்டங்களை கடைபிடிக்கணும். அதை கடைபிடிப்பதனால நம்ம கடவுளுக்கு ஃபைனல் ஜஸ்டிஃபிகேஷன், இறுதி நாளின் போது நம்ம ஏற்புடையவர்களாக இருப்போம். அப்போ புரியுதுங்களா? முதல்ல நம்ம ஆண்டவருக்கு ஏற்புடையாவது இனிஷியலில் இந்த சட்டத்தை கடைபிடிக்கிறதுனால நம்ம ஆக மாட்டோம். அதுதான் இங்கே புனித பவுல் சொல்கிறார். ஒருத்தர் திருச்சட்டத்தின் செயல்களை செய்கிறதுனால ஏற்புடையவர்கள் ஆக முடியாது. நீ ஞானஸ்தானம் வாங்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து நீ ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் வாங்கி நீ அவரோட உடலில் சேரும்போது, அவருடைய சாவோடு நீ இணைஞ்சு அவரோட உயிர் தெழும்போது தான் நீ ஏற்புடையவாகிற. அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இப்போ நான் ஞானஸ்தானம் வாங்கிட்டேன்னா கிறிஸ்தவன் ஆகிட்டேன், இப்போ நான் ஏற்புடையவன் ஆகிட்டேன். இனி நான் சட்டம் கடைபிடிக்காமல் போகலாமா? கடைபிடிக்க வேண்டும். ஸோ அப்போ தான் நம்ம ஆண்டவருக்கு இறுதி நாளின் போது ஏற்புடையவர்களாக இருக்க முடியும். இப்போ புரிதான் வந்தாலே அந்த பேலன்ஸ். ஸோ அது பாருங்கள், அறிவு, பாவத்தை பற்றின அறிவு தான் இந்த சட்டம் கொடுக்குது. ஸோ என்ன செய்யணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கிளியராக நமக்கு சட்டம் இப்போ சொல்லி கொடுத்துருச்சு. 23ஆம் வசனம் பாருங்கள். இதான் மாதாவுக்கு எதிராக அவன் பயன்படுத்துகிற வசனம். எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். உடனே மாதாவும், அப்போ இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே இழந்துட்டாங்க, கடவுள் மட்டும் பாவம் செய்யலைன்னு நமக்கு தெரியும். அப்போது இது மாதாவை குறிக்கும் அப்படின்றாங்க. நம்ம அதில் எல்லோரும் பைபிள் சொல்லும்போது எல்லாரும் நம்ம எடுத்துக்க முடியாது. உதாரணத்திற்கு பாருங்கள், எல்லாரும் பாவம் செஞ்சாங்க அப்படின்னு நம்பி சொல்லும்போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் எல்லாரும் ஆதாமில் இறந்து போனார்கள் அப்படின்னு சொல்லி புனித பவுல் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 15:22 எல்லாரும் ஆதாமில் இறந்து போயிட்டாங்க அப்படின்றார். எல்லாம இறந்து போனாங்க? இல்லையே. எலியா இறந்து போலியே, ஏனோக்கு இறந்து போலியே, எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களே, நம்ம வாசிச்சோமே பழைய ஏற்பாட்டில். அப்போது எல்லாரும் சொல்லும்போது அவர் லிட்ரலாக ஒவ்வொருத்தரும் சொல்ல வரல, அதில் விதிவிலக்குகள் இருக்கலாம். பாருங்கள், மாதா அருள்நாள் நிரப்பப்பட்டவர்கள், லூக்கா 1:28 வாசித்தோம். தொடக்க நூல் 3:15 வாசிக்கிறோம். சாத்தானுக்கும் மாதாவுக்கும் பகை உண்டு. அப்புறம் எப்படி சாத்தான் தீண்டினா தான் பாவம் வரும்? பாவம் மாதா கிட்ட இருக்குனாவே சாத்தான் தீண்டிட்டான்னு அர்த்தம். ஆனால் கடவுள் பகையை அங்கே உண்டாக்கி வச்சுருக்காரு. மாதா புதிய உடன்படிக்கையின் பேழைன்னு தெரியும். தூய்மையாக இல்லாமல் கடவுளை தாங்க முடியாது. ஞானம் தூய்மையான உடலில் தான் குடிக்கொள்ளும். இதெல்லாம் இருக்கும்போது மாதா எப்படி பாவத்தோடு இருக்க முடியும்? அது மட்டும் இல்லை பாருங்கள், எரேமியா 1:5 வாசிக்கிறேன், நீ பிறக்க முன்னாடி உன்னை நான் திருநிலைப்படுத்தினேன் அப்படின்றார். அப்போ ஆண்டவர் மாதா பிறக்கிறதுக்கு முன்னாடி மாதாவை அமல உற்பவியாக திருநிலைப்படுத்தலாம். எப்படி? ஆண்டவர் இயேசுனுடைய இறப்பின் அந்த பலன்களை முன்னாடியே மாதாவுக்கு கொடுத்தாரு. கடவுளுக்கு வருங்காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே ஒன்று தானே. அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர். ஹி இஸ் அவுட் ஆஃப் டைம்.
ஸோ இந்த ஒரு விளக்கத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதனால் எல்லாரும் பாவம் செய்தாங்கன்னா எல்லாரும் கிடையாது. அதுக்கு நம்ம அவங்களுக்கு அந்த விளக்கத்தை சொல்லணும். 28ஆம் வசனம் பாருங்கள். எனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல, இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக முடியும் என கருதுகிறோம். ஸோ ஃபெய்த் ஒன்லி, திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல. ஓகே, இயேசு கிறிஸ்து மேல் வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே கடவுளுக்கு, நம்பிக்கையின் வாயிலாக மட்டுமே நீங்கள் போடல பாருங்கள். சோலா ஃபீடே கிடையாது. ஃபெய்த் உண்டு, விசுவாசத்தின் வழியாக நடக்கும், விசுவாசத்தின் வழியாக மட்டும்தான் நடக்கும்னு நம்ம சொன்னால் அது நம்ம ஏற்றுக்க முடியாது. அப்போ பாருங்கள், நம்ம இனிஷியல் லைஃபுக்கும் நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் ஆண்டவர் துவக்கத்தில் யாராலையுமே மெரிட் பண்ண முடியாது. திருதேன் சங்கம் அதுதான் சொல்லுது. அவனால் மீட்படைகிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பே இல்லை. ஞானஸ்தானம் பெற்றாதான் கடவுள் மேலே இருக்கக்கூடிய, இயேசு கிறிஸ்து மேலே இருக்கக்கூடிய வைக்கக்கூடிய நம்பிக்கையினால் நம்ம கடவுளை ஏற்புடையவர்களாக மாறுகிறோம் ஞானஸ்தானம் பெறுவதன் வழியாக. அதுக்கப்புறம் திருச்சட்டம் சார்ந்த செயல்களை செய்யணும். ஆன்சர் பாருங்கள். இவங்க இந்த வசனத்தை பிரிந்து போன சகோதரர்கள் சொன்னாங்கன்னா 31ஆம் வசனத்தை நம்ம காட்டணும். அவங்க 28ஆம் வசனம் ரோமேர் 3 சொன்னாங்கன்னா நம்ம ரோமேர் 3 31ஆம் வசனம் சொல்லணும். என்ன சொல்கிறார் பவுல்? அப்படியானால் நம்பிக்கை தேவை என வலியுறுத்துவதன் மூலம் திருச்சட்டத்தை செல்லாததாக்குகிறோமா? ஒருபோதும் இல்லை. பவுலே ஆன்சர் சொல்லிட்டாரு பாருங்க. நான் சொன்னேன்ல, அவரே கொஷின் கேட்பார், இன்னொருத்தர் அந்த ஒரு கற்பனை ரூபத்தில் ஆன்சர் சொல்லுவார். அந்த டயட்ரைப் அந்த மெத்தட் ஃபாலோ ஆகுது பாருங்கள். அப்போ அவர் என்ன சொல்கிறார்? மாறாக அவ்வாறு செய்வதன் மூலம் திருச்சட்டத்தை நிலைநாட்டுகிறோம். அப்போ பாருங்கள், விசுவாசத்தை ஆண்டவர் விசுவாசித்து ஏற்றுக்கொள்றதன் வழியாக திருச்சட்டத்தை அவங்க நிலைநாட்டுறாங்களாம். இப்போ நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறதுனால அவர் சொன்னதை நான் கடைபிடிப்பேன். நான் விசுவசித்து உள்ளே வந்துட்டேன், ஏற்புடையவனாகிட்டேன். இப்போ நான் அதை கடைபிடிக்கிறதன் வழியாக, திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறதன் வழியாக நான் ஏற்புடையவனாக ஆனேன் பாருங்கள். அந்த நிலையை நான் தக்க வைத்துக் கொள்வேன். ஐ ரிமைன் ஜஸ்டிஃபைட். நான் ஸ்டேட் ஆஃப் கிரேஸில் இருப்பேன். அருள் நிலையில் நான் இருந்து விண்ணகத்தை போய் அடைவேன். பாவம் செஞ்சுட்டேன்னா அந்த அருள்நிலை இழந்துருவேன். நான் ஏற்புடையவனாகவே இருக்க மாட்டேன். அப்போ நான் பாவம் செஞ்சு அதிலேருந்து கழுவப்பட வேண்டும். ஸோ டிஃப்ரென்ஸ் நமக்கும் பிரிந்து போன சகோதரர்களுக்கும் எங்கன்னா, அவங்க இயேசு கிறிஸ்து மேலே வைக்கிற நம்பிக்கையினால தான் நம்ம ஏற்புடையவர்களாக ஆக்குறோம். செயல்கள் ஒன்றுமே இல்லை. ஓகே ஃபைன், அது ஸ்டார்டிங்க்கு நம்ம சொல்லணும். வாழ்நாள் முழுசும் கிடையாது. வாழ்நாள் முழுசும் திருச்சட்டத்தின் செயல்களை நம்ம கடைபிடிக்கணும். அவ்வளோதான் அன்பர்களே. சரி, நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.